ரைட். வீடியோ ஆடியோலாம் தெளிவா இருக்கா? மெசேஜ் பண்ணு. வீடியோ ஆடியோலாம் தெளிவா இருக்கா? மெசேஜ்ல போடுங்கடா, மெசேஜ்ல போடுங்கடா. வீடியோ ஆடியோலாம் தெளிவா இருக்கா? மெசேஜ்ல போடு. ரைட். எல்லாம் தெளிவா இருக்கு. சரி சரி. ரைட். சரியா? அப்ப கடைசியா நாங்கள் என்ன பார்த்திருக்கிறோம்? அப்ப இலத்திரன் இந்த அணுவை பத்தி அனுபவம் பார்த்துறாங்க. என்ன கதை? ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா அணுக்களை பிரிக்க முடியாத கதை இருந்தது. சடப்பொருட்கள் எல்லாமே அணுக்களால் ஆனது. அப்படி சடப்பொருட்களை பிரிச்சு கொண்டு போய்க்க மேலும் பிரிக்க முடியாத ஆக சிறிய துணிக்கதான் அணு. அப்படி மேலும் பிரிக்க முடியாத மிக சிறிய துணிக்கதான் அணுவண்ட கதை யாரா சொன்னது? தாட்டன். இதே பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாப்போ? சரியா? அதே பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆள். சரியா? தாட்டனோட வேற யார்ட்ட? சரியா? தாட்டனும் டிமோக்ரட்டிஸ். டிமோக்ரட்டிஸ் என்றவர் என்ன சொல்லியிருக்கிறார்? சரியா? டிமோக்ரட்டிஸ். சரியா? டிமோக்ரட்டிஸ் என்றவர். சரியா? டிமோக்ரட்டிஸ் அட்டமோஸ் சொல்லியிருக்கிறார். அட்டமோஸ் மேலும் பிரிக்க முடியாத மிக சிறிய துணிக்கதான் அட்டமோஸ். அணுதான் அணுதான். சரி. அப்ப மேலும் பிரிக்க முடியாத கதையை சொன்னது யாருன்னு கேட்டா தாட்டனும் டிமோக்ரட்டிஸும். சரியா? அதே பாத்தீங்கன்னா மேலும் பிரிக்கக்கூடிய கதை, மேலும் பிரிக்கலாம் பிரிக்கலாம் என்ற கதை சொன்னது யார் சொல்லுவோம்? பிளேட்டோ. பிளேட்டோவா? பிளேட்டோ. சரியா? பிளேட்டோ. அடுத்தது அரிஸ்டோட்டில். சரியா? அரிஸ்டோட்டிலா? அரிஸ்டோட்டில். நோட் பண்ணு. இவேண்ட கருத்து அணுக்களை மேலும் பிரிக்க முடியாது. இவேண்ட கருத்து அணுக்களை மேலும் பிரிக்கலாம். அப்ப அணுக்களை மேலும் பிரிக்க முடியும் என்ற கதையை முன் வச்சது யாருன்னு கேட்டா பிளேட்டோவும் அரிஸ்டோட்டிலும். நோட் பண்ணுங்கூடா. பிளேட்டோவும் அரிஸ்டோட்டிலும் தான் அணுக்களை மேலும் பிரிக்கலாம் என்ற கதையை முன் வச்சிருக்கணுமா? மேலும் பிரிக்க முடியும் என்ற கதையை முன் வச்சதார் பிளேட்டோவும் அரிஸ்டோட்டிலும். பிரிக்க முடியாத கதை என்றதை சொன்னதார் தாட்டனும் டிமோக்ரட்டிஸும். அப்ப நேற்றுக்கு இது பார்த்துட்டோம், இதை பார்க்கல. நோட் பண்ணி கொண்டா கண்டு. மேலும் பிரிக்க முடியாத மிக சிறிய துணிக்கு தான் அணுவண்டு யார் சொன்னது? தாட்டனும் டிமோக்ரட்டிஸும். அவன் கருத்து அணுக்களை மேலும் பிரிக்க முடியாது. சரியா? அதே பாத்தீங்கன்னா பிளேட்டோவும் அரிஸ்டோட்டிலும் என்ன சொல்லிக்கிறோம்? அணுக்களை மேலும் பிரிக்க முடியும். தற்காலத்துல அணுக்கள் பிரிக்கலாம் என்ற கதை உனக்கு வெளிப்படதான். இலத்திரம் புரோத்திரம் நியூத்திரம் என்றது அதுக்குள்ள இருந்து கண்டறியப்பட்டிருக்கு. சரி. அப்ப நேற்றுக்கு இதுக்கு பிறகு நாங்கள் பார்த்திருக்கிறோம் இலத்திரன். சரியா? இலத்திரனுக்கு பார்த்திருக்கிறோம். கண்டுபிடிச்சவர் யார்? ஜே தோம்சன். பெயரிட்டது ஸ்டோனி. சரியா? அதே மாதிரி இலத்திரன் ஏற்றத்தை துணிஞ்சது மிலிக்கன். இலத்திரன் ஈன்கள் எம்பிகிதம் துணிஞ்சது யாருன்னு கேட்டா ஜே தோம்சன். ஈன்கள் விகிதம் துணிஞ்சவர் அல்லது ஈன்கள் எம்பிகிதம் மார்லி என்ற கதையை சொன்னது யாருன்னு கேட்டா ஜே தோம்சன். அதே மாதிரி இலத்திரனுக்கான சிறப்பு பரிசோதனை, இலத்திரனை உறுதிப்படுத்தின பரிசோதனை கதோட்டு கதிர் பரிசோதனை. அதை செஞ்சது குரூக், வில்லியம் குரூக். சரியா? வில்லியம் குரூக். இதெல்லாம் போன கிளாஸ் பார்த்தாச்சு. போன கிளாஸ் பார்த்தாச்சு. இதை விட இலத்திரண்ட திணிவு பார்த்தினாங்க. இலத்திரண்ட என்ன சொல்லுவாப்பம்? ஏற்றம் பார்த்தினாங்க. இலத்திரண்ட ஈன்கள் எம்பிதம் பார்த்தினாங்க. இலத்திரண்ட ஏற்றத்தை கண்டுபிடிச்சது மிலிக்கன். இலத்திரண்ட ஈன்கள் எம்பிதத்தை கண்டுபிடிச்சது தோம்சன். இப்ப நாங்க இருக்கிறேன் இலத்திரண்ட திணிவை கண்டுபிடிச்சது யாருக்கு தொடர்புன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? இலத்திரண்ட திணிவை கண்டுபிடிக்கிறதோட தொடர்புடைய ஆக்கள் யாருன்னு கேட்டா யாரை சொல்லுவேன்? டக்குன்னு மெசேஜ் பண்ணுக்கா. டக்குன்னு மெசேஜ் பண்ணு. மெசேஜ் பண்ணு பாக்குறேன். ரைட். இலத்திரண்ட திணிவை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா யாரை சொல்லுவீங்க? மெசேஜ்ல சொல்லுங்க. கண்டு வீடியோ கவுண்ட் பண்ணுவேன். ரைட். சரியா? இலத்திரண்ட திணிவை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா மெசேஜ் பார்த்து கொண்டா இருக்கு. மெசேஜ்ல போடு. சரியா? இலத்திரண்ட திணிவை கண்டுபிடித்தலோட தொடர்புடைய ஆட்கள் யாருன்னு கேட்டா யாரை சொல்லுவீங்க? திணிவை கண்டுபிடிச்ச ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்லிடலாம். ஆனா நான் உனக்கு சொன்னான் இலத்திரன் எப்படி திணிவு துணியப்பட்ட மாதிரி இதை காய்ச்சினான். சொல்லுங்களா. தியோனிஸ் கட்டிகான் படிச்சிருக்கிற அடி கொப்பி பார்த்து சொல்றியோ வார். சரியா? ரைட்.
இந்த இடம் கூட்டினாண்டா வீடியோ பண்ணி போட்டு கூட்டினான். சரி சரியா? தியோனிஸ் சரி, மயூரினி சரி, சரஞ்சா சரி, பரவாயில்ல, கொஞ்சம் படிச்சிருக்கிறீங்களா? 22 துணிவோட சம்பந்தப்பட்டாக்கள் ஆரண்டு கேட்டா ஒன்று மிலிக்கன், இன்னொன்று தொம்சன். நேரங்களே காட்டி போட்டேன் ரைட். சரியா? அதை போன கிளாஸ் பார்த்தாச்சு. இனி அடுத்த கதைக்கு போகும். இன்றைக்கு நான் கேள்வி செய்ய வழிகிற முன்னுக்கு இந்த புரோத்தனையும் நியூத்திரனையும் ஒரு அறிமுகப்படுத்தி போட்டு தொடங்குவோம். கொஞ்சம் புரோத்தன். சரியா? புரோத்தன் அதுக்கு கூடியது என்ன? பி. இப்ப இலத்திரனுக்கு பாத்தீங்கன்னா ஏற்றம் சயோண்டு திணிவு 0. அதே மாதிரி புரோத்தனுக்கு ஏற்றமும் ஒன்றுதான் திணிவும் ஒன்றுதான். வேணுமென்ற ஏற்றம் +1 குறிக்கலாம். +1 குறிக்கலாம். புரோத்தன் ஏற்றம் +1 குறிக்கலாம். சரியா? புரோத்தன் டகடு போடு. புரோத்தன் கண்டுபிடித்தவர் யார் சொல்லுவான்? புரோத்தனை கண்டுபிடித்தவர் ஏர்னஸ் ரதபோர்ட். நீ ரதபோர்ட்டே பார்த்துக் கொள்ளலாம். ஏர்னஸ் ரதபோர்ட். சரியா? ஏர்னஸ் ரதபோர்ட் கண்டுபிடித்தவர் ஏர்னஸ் ரதபோர்ட். இலத்திரனுக்கான பெயர் வழங்கப்பட்டது ஆரா? அதுவும் ஏர்னஸ் ரதபோர்ட் தான். நீ ரதபோர்ட் ஒன்றே படிச்சுக்கொள், அது சிக்கல் இல்லை. பகண்டு போடு. இலத்திரனை கண்டுபிடித்தவர் ரதபோர்ட். புரோத்தனை கண்டுபிடித்தவர் ரதபோர்ட். பெயரிட்டவர் ரதபோர்ட். சரியா? புரோத்தனை கண்டுபிடித்தவர் ரதபோர்ட். சரியா? அதே மாதிரி புரோத்தனுக்கான பெயர் வழங்கப்பட்டது ஆறால? ரதபோர்ட். புரோத்தனுக்கான பெயர் வழங்கப்பட்டது ஆறால? ரதபோர்ட். சரியா? ரதபோர்ட், ஏர்னஸ் ரதபோர்ட் என்று போடலாம். அதே மாதிரி புரோத்தனை கண்டுபிடிச்ச பரிசோதனை, புரோத்தனுக்கான சான்று, புரோத்தன் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த இலத்திரன் உறுதிப்படுத்தப்பட்டது கதோட்டு கதிர் பரிசோதனை. புரோத்தன் உறுதிப்படுத்தப்பட்டது நேர்கதிர் பரிசோதனை. போட்டுக்கொள், நேர்கதிர் பரிசோதனை. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கால்வாய் கதிர் பரிசோதனை. நேர்கதிர் பரிசோதனை அல்லது கால்வாய் கதிர் பரிசோதனை. இந்த நேர்கதிர் பரிசோதனை அல்லது கால்வாய் கதிர் பரிசோதனை செஞ்சதாண்டா யூஜின் கோல்ட்ஸ்டீன். சரியா? நீ கோல்ட்ஸ்டீன் மட்டும் படிச்சா காணுமா? சரியா? கோல்ட்ஸ்டீன். சரியா? அல்லது கோல்ட்ஸ்டைன். தமிழ் உச்சரிப்புகள் எப்படி வருமா? கோல்ட்ஸ்டீன் அல்லது கோல்ட்ஸ்டைன் அப்படி வரும். தமிழ் உச்சரிப்புகள் சின்ன சின்ன வித்தியாசத்தெல்லாம் வரும். அது நீ இப்ப நான் தார மாதிரி எழுது பேருந்து பழக்கப்படும், பிரச்சனை இல்லையா? சரியா? கோல்ட்ஸ்டீன் அல்லது கோல்ட்ஸ்டைன் பார்க்கலாம். கோல்ட்ஸ்டைன். சரியா? நேர்கதிர் பரிசோதனை, புரோத்தனுக்கான சான்று நேர்கதிர் பரிசோதனை. அந்த பரிசோதனைக்குரிய விஞ்ஞானி யாரப்பன்? சரியா? கோல்ட்ஸ்டைன். நோட் பண்ணு. நேர்கதிர் பரிசோதனை செஞ்சதார். நேர்கதிர் பரிசோதனை கால்வாய் கதிர் பரிசோதனை சொல்லலாம். அதை செஞ்சது கோல்ட்ஸ்டைன். அடுத்தது சொல்லுங்க. புரோத்தன் திணிவு சொல்லுவான். புரோத்தன் திணிவு 1 இவருக்கு ஏற்றத்தை கண்டுபிடிச்சதார், திணிவை கண்டுபிடிச்சவர் யார்? கதையெல்லாம் இல்ல. இவற்ற திணிவு 1.672 தர 10⁻24 கிராம். இது ஏஎம்ஜூல கதைச்சா 1 ஏஎம்ஜூ. சரியா? 1 ஏஎம்ஜூ. கிலோகிராம் உனக்கு மாதிரி தெரியும் தானே? அடுத்தது இவற்ற ஏற்றம். சரியா? ஏற்றம். இது திணிவு. சரியா? இவற்ற திணிவு இப்படி வருவா. ஏற்றத்தை நாங்கள் என்று குறிக்கலாம். ஏற்றம் இலத்திரண்டு அதே ஏற்றம் தான், ஆனா பிளஸ் இருக்கும். 1.602 அல்லது 602 கட் பண்ணு 10⁻19 குளம். டக்குன்னு போடு. இலத்திரன் புரோத்தன் திணிவு 1.672 தர. புரோத்தன் திணிவு 1.672 தர. 1.672 தர 10⁻24 கிராம். அதே மாதிரி அவற்றை ஏற்றம் சடபுரண்டு கூட அவற்றை ஏற்றம். சரியா? அவற்றை ஏற்றம் 1.674. சரி 1 அது நேற்றை பார்த்த 22 ஏற்றம் தானே. 1.602
602 கொண்டு போடலாம் அல்லது 602 போடலாமா 1.602 தர 10 கூடும் ஒரு புரோத்தண்ட ஏற்றம் ஒரு புரோத்தண்ட ஏற்றம் சரி. அப்ப கண்டுபிடித்தவர் பெயரிட்டவர் இவருக்கான உறுதிப்படுத்தல் பரிசோதனை இவருக்கான சான்று நேர்கதிர் பரிசோதனை அதுக்குரிய விஞ்ஞானியும் பார்த்தாச்சு திணிவு பார்த்தாச்சு ஏற்றம் பார்த்தாச்சு இவருக்கு ஈன்கள் எவ்விதமெல்லாம் நீ பார்க்க தேவையில்லை சரியா இவருக்கு ஈன்கள் எவ்விதம் எல்லாம் பார்க்க தேவையில்லை இவருக்கும் அந்த இனத்திறனுக்கு இருக்கிற சான்று இயல்புகள் இவருக்கும் இருக்கு சரியா அப்ப கீழே கொள்ளுங்க சரியா இவருக்கும் சரியா இவருக்கும் என்ன திணிவு இருக்கு வேகம் இருக்கு அந்த கதை இந்த கதை இருக்கு வேற மின்புலம் காந்த புலத்துல திரும்பும் சரியா அதெல்லாம் பொதுவான கதை அது நீ நோமலா யோசிச்சு பார்த்து படிக்கலாம் அல்லது கேள்வி முடியாக்க கதைப்போமா அடுத்ததையும் பார்ப்போமா இதே மாதிரி ஒருக்கா நியூத்திரனுக்கு பார்த்துட்டு இப்ப கவனி கொடுக்கா வேணுமெண்டா 1-2 கதையை வேணுமெண்டா அறிவிடுவோம் இவர் நேரேட்டம் மின்புலத்துல எந்த பக்கம் திரும்பும் இலத்திரன் மறையேற்றம் மின்புலத்துல அனோட்டு பக்கம் திரும்பும் இவர் நேரேற்றம் மின்புலத்துல கதோட்டு பக்கம் திரும்பும் காந்த புலத்துல அவரும் புலத்துக்கு செங்குத்தான் இவரும் புலத்துக்கு செங்குத்தான் கீழே கொள்ளுங்க சரியா கீழே இவற்றை இயல்புகளை கொள்ளுங்க இவருக்கு இயல்புகளை கொள்ளுங்க சரியா இவற்றை இயல்புகளை கொள்ளுங்க இது நேரேற்றம் தானே புரோத்தன் நேரேற்றம் அப்படி கொடுங்களுக்கு மின்புலத்தில் கதோட்டை நோக்கி திரும்பும் மின்புலத்தில் கதோட்டை நோக்கி திரும்பும் மின்புலத்தில் கதோட்டை நோக்கி திரும்பும் மின்புலத்தில் கதோட்டை நோக்கி திரும்பும் காந்த புலத்தில் புலத்திற்கு செங்குத்தாக திசை 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 திரும்பும் பிரேக் எடுக்க போட்டுக்கொள் கதோட்டு கதிர்கள் திரும்பியதற்கு எதிர் சரியா புலத்துக்கு செங்குத்தா வரும் இப்ப இந்த போட்டுன்ற தளத்துல காந்த புலம் இருந்தா கதோட்டு கதிர் அதுக்கு செங்குத்தா வெளிநோக்கி வந்தா இவர் அதே போட்டு இந்த தளத்துக்கு செங்குத்தா உள்நோக்கி போவார் அப்ப காந்த கதோட்டு கதிர் வந்தா அதே பக்கம் திரும்பாரு கதோட்டு கதிருக்கு எதிர் திசையா கதோட்டு கதிர் அப்ப புலத்துக்கு செங்குத்தா திரும்ப கதோட்டு கதிரின் அதே திசையில வராது கதோட்டு கதிர் திரும்பின திசைக்கு எதிர் திசை பிரேக்கெட்டுக்கு ஓடுகொள் சரியா அப்ப காந்த புலத்தில் புலத்திற்கு செங்குத்தாக திசை திரும்பும் பிரேக்கெட்டு கூட்ட போட்டுக்கொள் கதோட்டு கதிர்கள் திரும்பிய திசைக்கு எதிர் திசை பிரேக்கெட்டுக்குள்ள போட்டுக்கொள் கதோட்டு கதிர்கள் திரும்பிய திசைக்கு எதிர் திசை கதோட்டு கதிர்கள் திரும்பிய திசைக்கு எதிர் திசை கதோட்டு கதிர்கள் திரும்பிய திசைக்கு எதிர் திசை இந்த நேர்கதிர் பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்தினது புரோத்தன் உறுதிப்படுத்தினது நேர்கதிர் பரிசோதனை இந்த நேர்கதிர் பரிசோதனையில H11+ தான் புரோத்தன் அப்ப புரோத்தனும் H11+ ஒன்றுதான் டேய் புரோத்தனும் H11+ ஐதரசன் சமதான் இருக்குல்ல அதுல இருந்து வர நேர்கதிர் தான் புரோத்தன் இப்படி பாரு புரோத்தன் இப்படி பாரு H11 உனக்கு தெரியும் கீழே இருக்கிறது புரோத்தன் எண்ணிக்கை மேல இருக்கிறது புரோத்தன் பிளஸ் நியூத்திரன் எண்ணிக்கை அப்ப அதை வச்சுக்கொண்டு கீழே இருக்கிறது ஒரு புரோத்தன் எந்த ஒரு அணுவுக்கும் இலத்திரனும் புரோத்தனும் சமனா இருக்கும் நியூத்திரன் மேல கழிச்சா சுலபம் 0 நியூத்திரன் வரும் இப்ப இதுல இருந்து வார நேர்கதிரான H+ கருதினா சரியா H11+ இவரை கருதினா Hல இருந்து H+க்கு வாரண்டா இலத்திரனை கலட்டணும் இலத்திரனை கலட்டினா ஏற்கனவே நியூத்திரன் இல்ல இப்ப இலத்திரனும் புடுங்கப்பட்டா மிஞ்சிறது புரோத்தன் தானே அப்ப H11+ தான் இந்த நேர்கதிர் பரிசோதனையில உருவாகுது அதைத்தான் நாங்கள் புரோத்தன் என்று உறுதிப்படுத்துறோம் விளங்குதா உனக்கு அப்ப கிளறிக்கோள் இதுக்கு பக்கத்துல போடு புரோத்தனுக்கு பக்கத்துல H11+ போடு புரோத்தனுக்கு பக்கத்துல H11+ போடு சரியா விளக்கம் தேவையண்டா ஐதரசனையும் காட்டி இதையும் காட்டலாம் விளக்கம் தேவைப்பட்ட அதே மொழிவை புரோத்தனுக்கு பக்கத்துல H11+ காட்டு விளக்கம் தேவைப்பட்ட இதே மொழிவை டக்கண்டு எழுதியா சரி இப்ப அடுத்த கதையை பாரு இந்த நேர்கதிர் பரிசோதனையில சரியா நேர்கதிர் பரிசோதனையின் போது இந்த நேர்கதிர் பரிசோதனையில என்ன நடக்கிறது கதோட்டு கதிர் பரிசோதனையில கதோட்டிலிருந்து தான் கதோட்டு கதிர் உருவாகும் ஆனா நேர்கதிர் பரிசோதனையில அப்படி இல்லை நேர்கதிர் பரிசோதனையில பாத்தீங்கன்னா இந்த கதோட்டிலிருந்து இலத்திரன் வெளிக்கிடுவார் கதோட்டு கதிர்கள்
அது அனோட்டை நோக்கி ஆர்முடியை கொண்டு போயிருக்க இதுக்குள்ள இருக்கிற வழி மூலக்கூறுகளை மோதும். சரியா, இதுக்குள்ள இருக்கிற வழி மூலக்கூறுகளை மோதும். அப்ப கெதோட்டு கதிர்கள் உருவாகி அனோட்டை நோக்கி ஆர்முடிக்கு கொண்டு போயிருக்க இடையில இருக்கிற வழி மூலக்கூறுகளை மோதி அதிலிருந்து தான் இந்த நேர்கதிர்கள் உருவாகும். உருவான நேர்கதிர் என்ன நடக்கும்? அது பிறகு எதிரேற்ற முடிய கெதோட், இது கெதோட்டா, இது கெதோட், எதிரேற்ற முடிய கெதோட்டால, சரியா, எதிரேற்ற முடிய கெதோட்டால கவரப்பட்டு இவர் பேர்ந்து கெதோட்டை நோக்கி ஆர்முடியை கொண்டு வருவார். அப்ப உனக்கு இதுல இருந்து என்ன விளங்குது? கெதோட்டு கதிர் நேர்கதிரும் ஒன்றாத்தான் இருக்கும். கெதோட்டு கதிர் அனோட்டை நோக்கி இயங்கும், நேர்கதிர் கெதோட்டை நோக்கி இயங்கும். அது ஒரு கதை. ரெண்டாவது, கெதோட்டு கதிர் கெதோட்டிலிருந்து வெளிக்கிடும். ஆனா நேர்கதிர் அனோட்டிலிருந்து வெளிக்கிறேன், நேர்கதிர் அனோட்டிலிருந்து வெளிக்கிறேன். அது இடையில இருக்கிற வாயு மூலக்கூறு அல்லது அணுக்கள் இருந்து தான் உருவாகும். அப்படி கொடுங்க. நேர்கதிர் பரிசோதனையின் போது, நேர்கதிர் பரிசோதனையின் போது, சரியா, நேர்கதிர் பரிசோதனையின் போது வெளிக்கொள்ளும் ஒன்று. சரியா, நேர்கதிர் பரிசோதனையின் போது நேர்கதிர் பரிசோதனையின் போது கெதோட்டு குழாயில் உள்ள வழி மூலக்கூறுகளா, கெதோட்டு குழாயில் உள்ள வாயு மூலக்கூறுகள் அல்லது அணுக்களில் இருந்து உருவாகும். நேர்கதிர் பரிசோதனையின் போது, நேர்கதிர் பரிசோதனையின் போது கெதோட் குழாயில் உள்ள, கெதோட்டு குழாயில் உள்ள வாயு மூலக்கூறுகள் அல்லது அணுக்களில் இருந்து தோன்றும். வாயு மூலக்கூறு அல்லது அணுக்களை மோதும், சாரி, வாயு மூலக்கூறு அல்லது அணுக்களில் இருந்து தோன்றும். நேர்கதிர் பரிசோதனையின் போது குழாயில் உள்ள வாயு மூலக்கூறு அல்லது அணுக்களில் இருந்து உருவாகும். இந்த குழாய்க்குள்ள ஒக்சிஜன் பயன்படுத்தினா உருவாகிற நேர்கதிர்கள் O+ பெறலாம், O2+ பெறலாம். இதுக்குள்ள நீ என்ன சொல்லலாம், ஹைட்ரஜனை பயன்படுத்தினா H+ பெறலாம், H2+ பெறலாம். அப்ப அணு நிலையிலே பெறலாம், மூலக்கூட்டு நிலையிலே பெறலாம். சொன்ன வசனத்துக்கு பக்கத்துல உதாரணம் ஆளிக்கொண்டா கண்டு, சொன்ன வசனத்துக்கு பக்கத்துல உதாரணம் ஆளிக்கொண்டா கண்டு, சரியா, சொன்ன வசனத்துக்கு பக்கத்துல உதாரணம் ஆளிக்கொள். சரி, அடுத்தது உதாரணம் அளிக்கலையா? நேர்கதிர் பரிசோதனையின் போது வாயு மூலக்கூறு அல்லது அணுக்கள் இருந்து தோன்றும். இவைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றம் எல்லாருக்கும் 1+1+1+, ஏற்றம் மாறாது. ஆனா தெளிவு ஓவை விட O2+ பெருசு, ஏற்ற விட H2+ பெருசு, ஒக்சிஜனை விட ஹைட்ரஜன் சார்பானவருக்கு பெருசு. திணிவு மாறும். திணிவு மாறினா ஈயின் கீழ் எம் விகிதம் மாறும். சரியா, ஈயின் கீழ் எம் விகிதம் மாறும். இந்த ஈயின் கீழ் எம் விகிதம் மாறினா மின்புலத்துல திரும்புறதும் காந்த புலத்துல திரும்புறதும், சரியா, ஒவ்வொரு துணிக்கையும் ஒவ்வொரு மாதிரி. ஈயின் கீழ் எம் விகிதம் கூடினவர் அதிகம் திரும்பும். அப்ப மின்புலம் காந்த புலத்தில் ஏற்படுற திரும்பல் அளவு மாறும். அப்ப அடுத்த ஆளை கொள்ளுங்கோ, அடுத்த ஆளை கொள்ளுங்கோ. ஒக்சிஜனை பயன்படுத்தினா திணிவு கூடினாக்கள் வரும், ஹைட்ரஜனை பயன்படுத்தினா திணிவு குறைஞ்சாக்கள் வரும். வாயு மாறினா வார நேர்கதிர் வேற, அதே ஈயின் கீழ் விகிதம் வேறுபடும், அதே மாதிரி திரும்பல் அளவு வேறுபடும். அப்ப அடுத்த ஆளை கொள்ளுங்கோ, சரியா, அடுத்த ஆளை கொள்ளுங்கோ. சரியா, நேர்கதிர்களின் இயல்பு, நேர்கதிர்களின் இயல்பு பயன்படுத்தப்படும் வாயுவில் தங்கியிருக்கும். நேர்கதிர்களின் இயல்பு பயன்படுத்தப்படும் வாயுவில் தங்கியிருக்கும். சரியா, பயன்படுத்தப்படும் வாயுவில் தங்கியிருக்கும். அதாவது ஈயின் கீழ் எம் விகிதம் மின்புலம் காந்தப்புலத்தில் திரும்பல் அளவுகள் போன்றன. ஈயின் கீழ் எம் விகிதம் மின்புலத்திலும் காந்த புலத்திலும் உருவான விலகலா அல்லது திரும்பல் அளவுகள். ஈயின் கீழ் எம் விகிதம் மின்புலத்திலும் காந்த புலத்திலும் ஏற்படும் விலகல்கள் போன்றன வாயுவின் இயல்பில் தங்கும் அல்லது வாயுவிற்கேற்ப மாறும். கெதோட்டு கதிருக்கு இது மாறாது. சரியா, அவர் சொன்னதார் தொம்சன். கெதோட்டு கதிர்களுக்கு ஈயின் கீழ் எம் விகிதம் மாறாது. அப்ப மின்புலத்திலேயும் குறித்த மின்புலத்தில திரும்புற அளவு எல்லா கெதோட்டு கதிர் வேற வேற மூலகங்களை பயன்படுத்தி நாங்கள் கெதோட்டு கதிர்களை பிறப்பிச்சா எந்த மூலகத்திலிருந்து வார கெதோட்டு கதிரா இருந்தாலும் ஒரே அளவு தான் திரும்பும், ஒரே ஈயின் கீழ் எம் விகிதம் தான் வச்சிருக்கும்.
சரியா? ஆனா நேர்கதிருக்கு மாறும். சரியா? நேர்கதிருக்கு மாறும். சரியா? அப்ப இவற்றின் இயல்பு பயன்படுத்தப்படும் வாயுவில தெரிவு செய்யப்பட்ட வாயுவின் இயல்பில் தங்கியிருக்கும். அதாவது இவற்றின் ஈயின் கீழ் விகிதமும் மின்புலம் காந்த புலத்தில் உண்டான விலகல்களும் வாயுவிற்கேற்ப மாறுபடும். சரியா? வாயுவிற்கேற்ப மாறுபடும். கதோட்டு கதிருக்கு அப்படி இல்லை. கதோட்டு கதிருக்கு ஈன்களும் விகிதமோ அல்லது திரும்பல் அளவோ வாயுவில தங்காது, அனோட்டுல தங்காது, கதோட்டுல தங்காது. சரியா? ஒன்றிலையுமே தங்காது. ஒன்றிலையுமே தங்காது. அது மாறாது. அது மாறாது. இது மாறும். சரியா? மற்றும் அங்க பார்த்த மாதிரி இவருக்கும் திணிவிற்கு வேகம் இருக்கு, உந்தம் இருக்கு. அதே மாதிரி அழைக்கொள் திணிவு வேகம் உந்தம். உந்தம் என்ற எம்பி தான். அடுத்தது இயக்க சக்தி. திணிவு வேகம் உந்தம் இயக்க சக்தி உடையவை. திணிவு கம வேகம் கம உந்தம் கம இயக்க சக்தி உடையன. திணிவு கம வேகம் கம உந்தம் கம இயக்க சக்தி உடையவை. சரியா? அடுத்தது நியூட்ரனை மெல்ல அறிமுகப்படுத்தி போட்டு கேள்வி கறங்கினோம்னா நல்ல. சரியா? அப்ப புரோத்தன்ல ஓரளவு கதைச்சிட்டேன். மிச்சம் கேள்வியோட வச்சு நாங்கள் விளக்கம் எழுதி கொண்டு போவோம். சரியா வரும். அப்படின்னா சரியா கேள்வியோட வச்சு. மற்றது நீ உங்க எந்த சேர்ட்ட படிக்கிறியோ அந்த நோட்ஸை தெளிவா படிக்கப்ப. நானும் வகுப்புல இந்த பிள்ளைகளுக்கு இதை விட கூட தான் கொடுக்குறது. சரியா? ஜூம் கிளாஸ்ல கணக்கா கொண்டு போவோம். கணக்கா சொல்லி போட்டு கேள்வியோட வச்சு மிகுதியை சொல்லி கொண்டு போவோமா? சரி. அப்ப நோட்ஸ் மேலதிகமா வாசிக்கிறது உங்களோட வாசி மாற்ற நோட்ஸ் அங்கேயே போவீங்களானே, அங்க படிச்சு கொள்ளும் கூட. அங்க படிக்கிறத பிறகு எடுத்து வாசி பார்க்கணும். இது போதும். நான் கதைக்கிறது உனக்கு புடிபட்டுடும், விளங்கிடும், திருப்தியா இருக்கும். ஆனா உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு இதை படிச்சதுக்கு பிறகு நீ யார்கிட்ட படிக்கிறீ அந்த சேர்ந்த நோட்ஸ் எடுத்து வாசிச்சு பார். இனி அது ஈஸியா உனக்கு எல்லாம் விளக்குமா? சரி. இப்ப அந்த கதையை பார். அடுத்த கதைக்கு போவோமா? இது உன்னை இலகுவா பாடத்துக்குள்ள கொண்டு போவோம்டா. சரியா? முழுமையா கதைச்சா நித்துல கொண்டுருவ. சரி. அப்ப மேலதிகமா நாங்கள் கேள்வியோட வச்சு கதைச்சா தான் உனக்கு சரியா இருக்கும். பாப்போம். அடுத்தது போடுங்க. நியூட்ரன் சிமோலன். இவருக்கு ஏற்றம் இல்லை. அப்ப நாங்கள் ஏற்றம் இல்லைன்னா கீழே போடுறதான் ஏற்றத்தை குறிக்கும். சரியா? ஏற்றம் 0. ஆனா மேல போறது திணிவு. ஏற்றம் 0 திணிவு 1. சரியா? ஏற்றம் 0 திணிவு 1. நியூட்ரன் போட்டுக்கொள். சரியா? நியூட்ரனுக்கு ஏற்றம் 0 திணிவு 1. நியூட்ரனுகளை கொள்ளுமோ கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் சட்விக். அதை நாங்கள் சட்விக் என்று படிக்கலாம். சரியா? கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் சட்விக். சரியா? ஜேம்ஸ் சட்விக். ஆனா இந்த பரிசோதனை உண்மையா சட்விக்கின்ற மாணவர்கள் போத். சரியா? போத். அடுத்தது பெக்கரல். சரியா? பெக்கர் போத். அடுத்தது பெக்கர். சரியா? சட்விக் மெயினானால் அவற்ற மாணவர்கள் 2 பேர். ஒன்று போத், இன்னொன்று பெக்கர். இந்த 2 பேரும் செஞ்சபடியா நியூட்ரன் கண்டுபிடிப்போட பிரதான ஆள் சட்விக். இன்னும் 2 பேரை சொல்லலாம். சட்விக் இந்த மாணவர்களான போத்தும் பெக்கரும். சரியா? இது சொல்லலாம். அடுத்தது இந்த நியூட்ரன் கண்டுபிடிக்கப்பட்ட கதை பாத்தியண்டா. சரியா? இந்த போத்தும் பெக்கரும் என்ன செஞ்ச வேண்டா? போத்தும் பெக்கரும் என்ன செஞ்ச வேண்டா? பெர்லியம் அணுவன் 4 திணிவன் 9 இவர் எடுத்து அல்பா துணிக்கால மோதி அடிக்கதான் நியூட்ரன் வாரதை அவதானிச்சிருக்கணும். இன்னும் ஒரு மூலகமும் பயன்படுத்தினே அணுவன் 5 திணிவன் 11 அவருக்கும் அல்பா துணிக்கால மோதி அடிக்கதான் நியூட்ரன் வாரதை அவதானிச்சிருக்கணும். சொல்லுவாப்பம் அல்பா அணுவன் 2 திணிவன் 4 அல்பாக்கு அணுவன் 2 திணிவன் 4 அல்பா பெருக்கள புறகாய்ப்பமா. சரி. நியூட்ரனை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் 0 திணிவன் 1 அணுவன் 0 திணிவன் 1. அப்ப சமப்படுத்தேக்கு அங்கால 1 பேர். அது யார் சொல்லுவாங்க? சமப்படுத்தேக்கு அங்கால 1 பேர். 4 2 6 இதுல 0 அணுவன் 6 கார்பன். 9 4 13 இதுல 1 இருந்தா இதுல 12. அடுத்தது இங்க சொல்லு 5 2 7. சரியா? அங்கால இதுல 0 இருந்தா 7 பெறக்கூடியது நைதரசன். 11 4 15 இதுல 1 இருந்தா அங்க 14. இப்படித்தான் அல்பா துணிக்கால பெர்லியத்தையும் போரனையும் மோதி அடிச்சு. வேற மூலத்தை பயன்படுத்தல. பெர்லியம் போரன். சரியா? பெர்லியம் போரன் போன்ற பாரம் குறைந்த மூலகங்களுக்கு அல்பால அடிச்சுதான் கருவுக்கு இருக்கிற நியூட்ரன் வெளியில வந்தது. விளங்குதா உனக்கு? அப்ப தாகத்தை போட்டுக்கொள்ளுங்க. நியூட்ரன் வெளிப்படுத்தப்பட்ட பரிசோதனை இதுதான். நியூட்ரன் வெளிப்படுத்தப்பட்ட பரிசோதனை இதுதான். நோட் பண்ணு. சரியா? சட்விக்கின் மாணவர்களான போத்தும் பெக்கரும் என்ன செஞ்சிருக்கணும்? சரியா? சட்விக்கின் மாணவர்களான போத்தும் பெக்கரும்
பெர்லியம் போரன் போன்ற பாரம் குறைந்த திணிவு குறைந்த மூலகங்களை எடுத்து ஆர் முடுக்கப்பட்ட அல்பா துணிக்கால மோதி அடிக்க நியூட்டன் வெளிப்படுத்துவதை அவதானிச்சிருக்கணும். ஏற்றமற்ற துணிக்கையும் ஒரு ஏஎம்ஜு திணிவுடையதுமான துணிக்க வெளியேறதை அவதானிச்சிருக்கணும். நோட் பண்ணு. ரைட், சரியாச்சா? சரி, அடுத்தது அப்ப ஷட்விக் இந்த நியூட்ரனை கண்டுபிடிச்சது ஷட்விக் மெயின். ஆனால் அவற்ற மாணவர்கள்லாம் இதை செஞ்சபடியா என்ன சொல்லாப்பம் அவையும் தொடர்படுத்தி நீ கலைக்கலாம். சரி, இந்த நியூட்ரனுக்கு பெயர் வச்சதார் தெரியுமா? அது ரதர்ஃபோர்ட். சரியா? நியூட்ரனுக்கு பெயர் வச்சதார் ரதர்ஃபோர்ட். ரதர்ஃபோர்ட் ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். நீ ரதர்ஃபோர்ட் படி, பிரச்சனை இல்லை. அடுத்தது நியூட்ரன் திணிவு. இந்த நியூட்ரன் திணிவு இந்த புரோத்தன் திணிவுக்கு அன்னளவா சமன். எவ்வளவு வரும்? இங்க 1.672 வந்தது, இங்க 1.674 வரும். அது தர 10^24 கிராம். டேய், இந்த கிளாஸுக்கு வந்தாங்க ஏற்கனவே எல்லாம் கோப்பில இருக்க நோட்டுதான் இருக்காரு. ஒரு பழைய கோப்பியோ புது கோப்பியோ எடுத்து சரியா திருப்பி எழுது. சும்மா இந்த கிளாஸ் மேக்சிமம் பயன்படுத்தணும்டா. கிளாஸ்ல இருக்க புதுசா படிக்கிற மாதிரி எழுது. சுருக்கமா தான் சொல்லி கொண்டு போறேன். இதை நாங்கள் ஏஎம்ஜுல சொன்னோம்டா, ஒரு ஏஎம்ஜு ஒரு நாளைக்கு போய் இந்த இரவு கிளாஸ்ல எழுதினதெல்லாம் ஜூம் கிளாஸ்ல எழுதினெல்லாம் கொண்டு வர சொல்லுவோம். அப்ப கொப்பியோட வந்துடணுமா? ரைட். அடுத்தது இவற்ற ஏற்றம். நியூட்ரனை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இல்லையா? நியூட்ரனுக்கு ஏற்றம் இல்ல. நோட் பண்ணு. நியூட்ரன் திணிவு 1.674 தர 10^22 கிராம். இதே திணிவு தான் இங்கே வந்திருக்கு, சற்று கூட. இந்த முடிவில பாத்தீங்கன்னா முடிவில சரியா இதுல 2 வந்த இடத்த இதுல 4 வந்திருக்கு, சற்று கூட. ஆனா ஏஎம்ஜுல முழுவண்ணில காய்ச்சமாண்டா ரெண்டுமே அன்னளவா ஒரு ஏஎம்ஜு. அன்றைக்கு இலத்திரனுக்கு திரைக்கு ஏஎம்ஜு திரையில போடாக்கு தெராட்டிக்கு நோட் பண்ணிக்கொள்ளும். 1,840 ஏஎம்ஜு வரும் அன்னளவா. இவற்ற திணிவு 9.1 போடலாம் அல்லது 1.07 போடலாம். தர 10^28 கிராம். இது தந்தனம் சரியா? ஆனா ஏஎம்ஜுல தந்தனான சரியா? தெராட்டிக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நியூட்ரன் திணிவு நேற்றைக்கு தெராட்டிக்கு நோட் பண்ணிக்கொள். சரி, இலத்திரண்ட திணிவு சரியா? இலத்திரண்ட திணிவு தெராட்டிக்கு நோட் பண்ணிக்கொள்ளா. இலத்திரண்ட திணிவு தெராட்டிக்கு நோட் பண்ணிக்கொள். சரியா? இலத்திரண்ட திணிவு தெராட்டிக்கு நோட் பண்ணிக்கொள்ளா. ரைட். சரி, அடுத்தது நியூட்ரன். இந்த நியூட்ரனை பொறுத்த வரைக்கும் இவருக்கு இந்த கதோட்டு கதிர் பரிசோதனை நேர்கதிர் பரிசோதனை மாதிரி பரிசோதனை இல்லை. இது இப்படித்தான் வெளிப்படுத்தப்பட்டது. ஆர் முடுக்கப்பட்ட அல்பா துணிக்கை சரியா? ஆர் முடுக்கப்பட்ட அல்பா துணிக்கை. ஆர் முடுக்கப்பட்ட அல்பா துணிக்கை சரியா? ஆர் முடுக்கப்பட்ட அல்பா துணிக்கை. ஏன் ஆர் முடுக்கப்பட்ட அல்பா துணிக்கை? நியூட்ரன் என்றது பாத்தீங்கன்னா ஒரு அணுவில கருவெனப்படுற சிறிய பிரதேசம் என்று சொன்னோம். இதுக்குள்ளான் இருக்கும். இதுதான் வரப்போது கரு நேரேற்றம். நீ செலுத்துற அல்பாவின் நேரேற்றம். அப்ப அல்பாவின் நேரேற்றம் கருவின் நேரேற்றம். இவர் கருவை மோதணும். அப்படி இவர கருவை நோக்கி செலுத்தினா அந்த கருவண்ட பகுதி நேரேற்றம். நீ செலுத்துற துணிக்கே நேரேற்றம். நேரேற்றம் என்னடா கவருமா? இல்ல. அப்ப இவர அவரை நோக்கி செலுத்த தள்ளும். இவர் போய் கருவை மோதுறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கும். அதனாலதான் மோதலை உறுதிப்படுத்துறதுக்கு மோத வைக்கணும்ன்றதுக்காகத்தான் ஆர் முடுக்கப்பட்ட அல்பா துணிக்கை செலுத்துறது வேகத்தை அதிகரிச்சு உயர் வேக அல்பா துணிக்கை அனுப்புறது. அடுத்தது இப்ப இந்த அல்பா துணிக்கை நேரேற்றம் கருவை நோக்கி செலுத்த கருவோட மோதணும். ஆனா கரு அல்பாவை தள்ளும். இந்த தள்ளல மீறி அவர் வரணும்டா இந்த தள்ளல் குறைவா இருக்கும். இந்த தள்ளல் குறைவா இருக்கணும்டா இந்த கருவில் இருக்கிற நேரேற்றம் குறைவா இருக்கணும். நேரேற்றம் குறைவா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் புரோத்தன் எண்ணிக்கை குறைஞ்ச அணுவன் குறைஞ்சா என்ன சொல்லலாம்? புரோத்தன் எண்ணிக்கையும் குறைவா இருக்கும் இல்லையே? அதான் பாரம் குறைஞ்ச அல்லது அணுவன் குறைஞ்ச சரியா? இந்த துணிக்கைகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அங்கால அல்பா சரி பொட்டகட்டு பரிசோதனை பார்ப்போம். அல்பா சிதற பரிசோதனை பொட்டகட்டு பரிசோதனை. அதுல பொண்ணு தெரியும். பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா அணுவன் பாத்தீங்கன்னா 79. அப்ப അതിന്റെ கருவில 79 புரோத்தன் இருக்கும். അതിന്റെ கரு அல்பா அங்கேயும் அல்பா தான் செலுத்தும். அல்பாவை வலிமையா தள்ளும்.
அதால அது போய் கருவை மோதி கருவை உடைக்கிற கதை அங்க இல்ல. இங்க கருவை மோதி கருவை உடைச்சுதான் நியூட்ரன் வெளியே வரணும். அப்ப கருவை மோதணும்டா அந்த தள்ளல் குறைவா இருந்தா தான் ஒன்று நாங்கள் வேகத்தால் அந்த தள்ளலை மீறி மோத வைக்கிறதுக்காண்டி வேகத்தை கூட்டி யார் முடுக்கப்பட்ட அல்பாவை தெரியும் அனுப்புறோம். ரெண்டாவது தள்ளலையும் குறைவா வச்சிருக்கணும்ன்றதுக்காண்டி சரியா கருவேற்றம் குறைந்த மூலகங்கள் தெரிவு செய்யப்பட்டதா. சரி, அது சும்மா எழுதி கொண்டிருக்கிறாரு. சரியா காதுல போட்டு வையன். சரி, அதை முடிஞ்சு. நியூத்திரன் ஏற்றம் இல்லத்தானே. அப்ப கேள்வி ஏற்றமற்ற துணிக்கு என்பதால் மின்புலத்திலும் காந்த புலத்திலும் திரும்பல் அடையாது. 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 சரியா? ரைட். இனி நாங்கள் கேள்வி செஞ்சுட்டு அடுத்த கதைக்கு போவோம். இப்ப கதைச்சதவெல்லாம் தெளிவா இருக்கா? மெசேஜ் பண்ணு முதல் வகுப்புல இருக்கிறியோட உறுதிப்படுத்துவோம். இப்ப நான் கதைச்சதவெல்லாம் தெளிவா இருக்கா? மெசேஜ் பண்ணுங்கடா. மெசேஜ் பண்ணு. நான் கதைச்சதவெல்லாம் தெளிவா இருக்கா? பாப்போம். தெளிவா இருக்கு. வகுப்புல இருக்கிறியோட உறுதிப்படுத்துறதுக்காக தான் மெசேஜ் பண்ணிச்சுன்னா பாப்போம். மெசேஜ் பண்ணி வாசிப்பேன். நானா உங்க சிலதை ஒன் பண்ணி வச்சுட்டு எருமையில் வாங்கிகள் வேந்து. ரைட். சூடோடு. சரி, அப்ப நாங்கள் நேற்றைய கொஞ்சம் கேள்வி செஞ்சினாங்க. அப்படியல்ல டேய், நேற்றைய கொஞ்சம் கேள்வி செஞ்சிட்டோம். இன்றைக்கு மிச்ச கேள்வியில பார்ப்போமா? சரியா, இன்றைக்கு மிச்ச கேள்வியில பார்ப்போம். நேற்றைக்கு நான் நினைக்கிறேன் 12, 13, 15 செஞ்சினாங்க. அப்படியா? 12, 13, 15 செஞ்சினாங்க. 16 செஞ்சிட்டோம் நினைக்கிறேன். அப்படியா? 16 செய்துட்டோம். பாருங்கூட 16 செய்துட்டோம். சரி, சரியா 16 செஞ்சிட்டோம். அப்ப நாங்கள் இன்றைக்கு கேள்வியப்பார் 25வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? மெசேஜ் பண்ணு. 25வது கேள்வியா? 25வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? உடைய மெசேஜ் பண்ணு. 25வது கேள்வி. 25வது கேள்விக்கு மெசேஜ் பண்ணு. என்ன ஆன்சர்? 25 ரினா கடிகாரி. சரி, 25வது கேள்வியப்பா. 25வது கேள்வி உடைய மெசேஜ்ல போடுங்கடா பாக்குறேன். பாப்பமா. 25வது கேள்வி. திலோஜன் சரி, திசானி சரி, கேசிகா சரி, ரினா சரி, எங்க திபிகாவும் சரி. ரைட். இலத்திரனின் ஏற்றத்தை திருத்தமாக துணிஞ்சவர். இலத்திரண்டு ஏற்றத்தை துணிஞ்சவர் மிலிக்கன். சரியா? இலத்திரண்டு ஏற்றத்தை துணிஞ்சவர் மிலிக்கன். ஆன்சர் 2. அப்ப ரதபோர்ட்டை பற்றி என்ன பேர் என்ன தெரியும் உனக்கு? இனித்தான் ரதபோர்ட்டை பற்றி கணக்கா பார்க்க போறான். ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். புரோத்தனை கண்டுபிடிச்சவர் ரதபோர்ட். சரியா? ரதபோர்ட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஒன்று புரோத்தனை கண்டுபிடிச்சவர். ரெண்டாவது நாங்க படிச்சதுக்கு புரோத்தன் நியூத்திரனுக்கு பெயர் வச்சது இதுதான். இவர்தான் நியூத்திரனுக்கும் புரோத்தனுக்கும் பெயரிட்டது ரதபோர்ட் தான். இனி நாங்க படிக்க போறோம் அங்கால. சரியா? அணு மாதிரி முன்வைக்கப்பட்டது ரதபோர்ட்டாலையா? அணு மாதிரி உரு. சரியா? அணு மாதிரி உரு. அதே மாதிரி கெட்டு மாதிரி கெடுவை பற்றி கெடுவுக்கு ஒரு அமைப்பு கொடுக்கப்பட்டது. சரியா? ரதபோர்ட்டால. அதுலயும் முதலாவது கெடு மாதிரி முதலாம் கெடு மாதிரி முன்வைக்கப்பட்டது ரதபோர்ட்டால. அப்ப ரதபோர்ட்டை பற்றி எழுதிக்கொள். ரதபோர்ட்டை பற்றி. சரியா? ரதபோர்ட்டை பற்றி எழுதிக்கொள். சரியா? ரதபோர்ட் புரோத்தன் கண்டுபிடித்தவர். புரோத்தன் நியூத்திரனுக்கு பெயரிட்டவர். அணு மாதிரி முன்வைத்தவர். கெடு மாதிரி அணு மாதிரி முதலாம் முன்வைச்சது வேற. அணுவுக்கு ஒரு அமைப்பை கொடுத்தது. கோல் பந்து மாதிரி ஒன்று முதலா சொன்னது தாட்டன். அங்கால எழுதுவோம். அதுக்கு பிறகு தொம்சன் முன் வச்சவர். அது பிளம்புடிங் மாதிரி. அதுக்கு பிறகுதான் ரதபோர்ட் ஒரு அணுவுக்கு அமைப்பை சொல்லி இருக்கிறார். முதலா அணுவுக்கு அமைப்பை கொடுத்தவர் அல்ல. ஆனா கருவண்ட கதை வந்தது ரதபோர்ட்டால தான். இந்த தாட்டண்ட கதையில கருவண்ட கதை இல்ல. தொம்சண்ட கதையிலையும் கருவண்ட கதை வெறையில. அப்ப கருவண்ட கதையை முதலா சொன்னது ரதபோர்ட் தான். கருவுக்கு ஒரு அமைப்பை சொன்னதார் ரதபோர்ட் தான். நோட் பண்ணு. சரி, அதுல மிலிக்கன்
மெலிக்கன் தான் இந்த கேள்விக்கு ஆன்சர். மெலிக்கன் எப்படி இந்த பரிசோதனை இதை கண்டுபிடிச்சவர்னு கேட்டா எண்ணெய் துளி பரிசோதனை மூலமா எண்ணெய் துளி பரிசோதனை என்று நோட் பண்ணிக்கொள். சரியா? அந்த பரிசோதனை பற்றிய விவரம் உனக்கு பெருசா தேவையில்லைங்கிற பாடத்திட்டத்துல. சரியா? எண்ணெய் துளி பரிசோதனை மூலம் அறிஞ்சுட்டு பார்த்தா காணும், பரிசோதனை விவரம் உனக்கு தேவையில்லை. சரியா? அப்ப இலத்திரண்ட ஏற்றம் கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா? மெலிக்கனால அது எண்ணெய் துளி பரிசோதனை. நோட் பண்ணிக்கொள். மோஸ்ட்லிய பற்றி என்ன தெரியும்? மோஸ்ட்லி ஒரு விஞ்ஞானியை பற்றி ஒரு கழுதும். சரியா? மோஸ்ட்லிய பற்றி என்ன தெரியும் உனக்கு? சொல்லடா. மோஸ்ட்லி என்றெல்லாம் பாருங்க, அது பிரச்சனை இல்லை. தமிழ் திருப்பி அப்படித்தான் பெறும். உங்களோட பேப்பர்ல விரைக்க மோஸ்ட்லி என்றும் பெறும், சில கல்வியில மோஸ்ட்லி என்றும் பெறும். சரி, மாறி கல்வியை பார்த்துட்டேன். ரதர்ஃபோர்ட்டை பற்றி எழுதிட்டேன். மோஸ்ட்லி மூன்றாவது மோஸ்ட்லிய பற்றி என்ன தெரியும் உனக்கு? மோஸ்ட்லி சொல்லாப்பம். மோஸ்ட்லி என்ன செஞ்ச வேண்டாம், மூலகங்கள் என்ற அணுவண்ண முன் வச்சவர. சரியா? எக்ஸ் கதிர் நிறமாலை மூலம் நோட் பண்ணு. எக்ஸ் கதிர் நிறமாலை மூலம் அணுவண்ணை கண்டுபிடித்தார். அணுவன் கண்டுபிடித்தது இவர் தான். இவர் எக்ஸ் கதிர் நிறமாலை கண்டுபிடித்தது அல்ல, எக்ஸ் கதிர் நிறமாலையை பயன்படுத்தி அணுவன் கண்டுபிடிச்சது மோஸ்ட்லி. நோட் பண்ணு. எக்ஸ் கதிர் நிறமாலை மூலம் மூலகங்களின் அணுவண்ணை கண்டுபிடித்தார். எக்ஸ் கதிர் நிறமாலை மூலம் மூலகங்களின் அணுவண்ணை கண்டுபிடித்தார். அடுத்ததா மாஸ்டன் இருக்குல்ல, மாஸ்டன். இந்த ரெண்டு பரிசோதனைக்கு மெயினானால் ரதர்ஃபோர்ட். மேலதிகமா ரெண்டு பேர் விரும்பினோம். ஒன்று கைகர். சரியா? ஒன்று கைகர், இன்னொன்று மாஸ்டன். அது ரதர்ஃபோர்ட்டின் மாணவர்கள். சட்விக்கின்ற மாணவர்கள் போத். அடுத்தது பெக்கர். அதே மாதிரி சரியா? ரதர்ஃபோர்ட்டின் மாணவர்கள் கைகர், மாஸ்டன். அது ரதர்ஃபோர்ட் அணு மாதிரி முன்வைக்கையும் கெடு மாதிரி முன்வைக்கையும் அந்த பரிசோதனைக்கு கூட இருந்தாக்கெல்லாம் இந்த ரதர்ஃபோர்ட் மாணவர்களான கைகரும் மாஸ்டனும். அப்ப மாஸ்டன் அணு மாதிரி இருக்க வரலாம், அல்லது கெடு மாதிரி இருக்க வரலாம். சட்விக் என்ன சொல்லுவா? சட்விக்கு ஒரு கதை தான். சட்விக் நியூட்ரனை கண்டுபிடிச்சது மட்டும்தான் அவட்ட பிரச்சனையா? சட்விக் நியூட்ரன். சரியா? நியூட்ரனை கண்டுபிடித்தவர். அவ்வளவுதான். அப்ப ஒரு கேள்வி, இந்த கேள்வியில் எழுத அடுத்த கேள்வியில் எத்தனை வருதுன்னு பாரு நீ. சரியா? ரைட். எழுதியா? எல்லாம் நோட் பண்ணியாச்சா? திருப்பி சொல்லுங்க. ரதர்ஃபோர்ட்டுக்கு 4 கதை சொல்லியிருக்கேன். சரியா? ரதர்ஃபோர்ட் கதையில அணு மாதிரியோட சம்பந்தப்பட்ட இன்னும் 2 விஞ்ஞானி இருக்கணும். ஒன்று கைகர், இன்னொன்று மாஸ்டர். மோஸ்ட்லி எக்ஸ் கதிர் நிறமாலை மூலம் மூலகங்களின் அணுவண்ணை கண்டுபிடித்தவர். இந்த அணுவன் நவீன ஆவர்த்தன அட்டவணைக்கு அடிப்படை. நவீன ஆவர்த்தன அட்டவணை அணுவன் அடிப்படையிலாம் முன்வைக்கப்பட்டது. அதனால இவரை நாங்கள் நவீன ஆவர்த்தன அட்டவணையோட தொடர்புடையாளன்னு கதைக்கலாம். மிக நெருங்கிய தொடர்புடையால் மோஸ்ட்லி தான். ஏன்னா அணுவன் அடிப்படையெல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்க. நவீன ஆவர்த்தன அட்டவணையோட மிக நெருங்கிய தொடர்புடையவர் மோஸ்ட்லி என்று கதைக்கலாம். சட்விக்கு ஒரே கதை, நியூட்ரனை கண்டுபிடித்தவர். சரியா? சட்விக்கு ஒரே கதை, நியூட்ரனை கண்டுபிடித்தவர். சரியா? சட்விக் நியூட்ரனை கண்டுபிடிச்சவர். சரியா? அடுத்தது சரி பகலுக்கு வாங்கோ. அப்ப 25வது கேள்விக்கு நீ விட பிடிச்சிட்டா 2. 26வது கேள்வியப்பா. 26 26வது கேள்விக்கு செய்தாக்கள் விடைய போடு. 26வது கேள்வி. ஆமா, 26 இப்ப செய்ய மாட்டாயா? 26 இப்ப செய்ய மாட்டேன். ஒரு இருக்கட்டும். 27 பாரு. 27க்கு என்ன ஆன்சர் முடிய போடு. டேய் 27 பார். 26 கிளாஸ் முடிய இப்பமா 27க்கு போடு. போட்டு திருப்பி போடு. நீ 26க்கு போட்டியோ 27க்கு போட்டியோ தெரியல. 27க்கு போடு. இலத்திரனின் ஏற்றத்தை பரிசோதனை மூலம் அளவடி முறையில் நிர்ணயித்தவர். இலத்திரனின் ஏற்றத்தை கண்டுபிடிச்சவர் திபிகா சரி, கேசிகா சரி, ரினா சரி, வேற யாராவது? என்னடா அப்படியே போடுங்களா சின்ன கல்லி? என்ன ஆன்சர்? சரஞ்சா சரி, சந்தோஷ் சரி. கடிகான் நம்பரை போட்டு என்ன சரியா? சந்தோஷ் எத்தனை ஆன்சர் உண்டு இந்த கேள்விக்கு? எத்தனை ஆன்சர்? நீ 2 போட்டா 2வது ஆன்சர் எடுத்துக்கொள்வேன் நான். ரைட். எங்க திசானி சரி. இந்த ரோனி
27 இலத்திரனின் ஏற்றத்தை பரிசோதனை மூலம் அளவறி முறையில் நிர்ணயித்தவர். முதல் கேள்வியில வந்ததுதானே. அப்ப அது மில்லிக்கன். அப்ப ஆன்சர் 2. சரி, அதுல பாத்தீங்கன்னா குரூக்ஸ். இந்த குரூக்ஸ பற்றி என்ன தெரியுமா? சரியா, குரூக்ஸ். இதுல குரூக்ஸ் வந்திருக்கு. இதைத்தான் நான் உனக்கு முதல் சொன்னான். குரூக். சரியா, குரூக் அல்லது சரியா குரூக்ஸ் என்றும் கதைக்கலாம், பிரச்சனை இல்லையா? சரியா, ஆர் இவர் சரியா வில்லியம் குரூக் அல்லது குரூக்ஸ் என்றதுல வந்திருக்கு. ரெண்டு மொழியாக்கல். ஆனா தமிழ்ல வரைக்க ஆங்கில பேர் தமிழ்ல மாத்தி வரைக்க சின்ன சின்ன வித்தியாசம் பெறுமாடா. அது உனக்கு பழகிடும், கொஞ்ச நாள் மினக்கட்டா பழகிடுமா? சரியா, இவரா கேத்தோட்டு பரிசோதனையை செஞ்சால கேத்தோட் கதிர் பரிசோதனைக்குரியாள்லாம் இவர். கேத்தோட் கதிர் பரிசோதனை. சரி, மில்லிக்கனை பற்றி ஏற்கனவே வெளியாச்சு. ரதர்ஃபோர்ட்டை பற்றி ஏற்கனவே வெளியாச்சு. மோஸ்ட்லி என்று இருக்கலாம் எழுத்துப்புல மோஸ்ட்லியை பற்றி வெளியாச்சு. பாரடே பின்னுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில பார்ப்போம். பாரடே இப்ப ஜெனரல் கெமிஸ்ட்ரியில பார்க்க மாட்டோம். இது மின் பகுப்பு விதிகள். சரியா, மின் பகுப்பு விதிகளை முன் வச்சவரா? மின் பகுப்பு விதிகளை முன் வச்சது பாரடேயின் மின் பகுப்பு விதிகள் இருக்கு பின்னுக்கு. சரியா, பிசிக்கல் பாடத்திட்டத்துல வருமா? மின் ரசாயனம் என்ற பாடத்துல பாரடேயின் மின் பகுப்பு விதிகள் வரும். அப்ப பாரடே கலிக்கோள் மின் பகுப்பு விதிகள் முன்வைத்தார். பாரடே மின் பகுப்பு விதிகள் முன்வைத்தார். சரி, அப்ப முதல் கேள்வியில் எழுதினாக்கள் கனவேர் வந்துட்டோம். புதுசா இந்த கேள்வியில 2 பேரை பற்றி எழுதிக்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் தொகுத்துட்டு படிச்சாண்டா பேருந்து இது ஒரு எம்சிக்கு வராது, தவறாம வரும். உங்களோட ஃபைனல் பேப்பர்ல முதலாவது எம்சிக்கு அநேகமா இதுக்கெல்லாம் வரும். சரியா, ஃபைனல் பேப்பர்ல முதலாவது எம்சிக்கு அநேகமா இதுக்கெல்லாம் வரும். கிட்டடி கேள்வி செஞ்சு காட்டுனா. சரியா, அப்ப இப்படி தொகுத்து காய்ச்சி கொண்டு போனீங்கடா. சரியா, இந்த ஒரு எம்சிக்கு உனக்கு என்ன சொல்ல உறுதிப்படுத்தி கொள்ளலாம். 25 முடிஞ்சது, 26 முடிஞ்சது. இதெல்லாம் மொழி முடிச்சா 25 முடிஞ்சு 27 முடிஞ்சது. 28க்கு வா. 28 28வது கேள்விக்கு இப்படியே மெசேஜ் பண்ணு. 28வது கேள்வியா? 28வது கேள்வி என்ன ஆன்சர்? அருள்தாஸ் 28க்கு என்ன ஆன்சர்? சரி, அருள்தாஸ் சரி. ஜெயதீபன் சரி. ரினா சரி. கடிகாரி தியோனிஸ் சரி. இங்க பாருங்க. ரைட். 28வது கேள்வி. கதோட்டு கதிர் துணிக்கு ஒன்றில் உள்ள மின்னேற்றம். மேல வந்து இலத்திரன் என்று கேட்டவன் உனக்கு தெரியுமா? கதோட்டு கதிர் துணிக்கு என்றால் கதோட் கதிர் என்றது இலத்திரனை குறிக்கும். அதான் முதல் நோட் பண்ணு. கதோட்டு கதிர் என்றதுக்கு மேல ஈ என்று போடு, இலத்திரன். சந்தோஷ் சரி. அப்பன் சந்தோஷ் சரி. கதோட்டு கதிர் என்றது இலத்திரனை குறிக்கும். அப்ப கதோட்டு கதிர் துணிக்கு ஒன்றில் இருக்கத்தக்க மின்னேற்றம் என்ற ஏற்றம் தான் ஏற்றத்துடன். அப்ப இலத்திரன் ஏற்றத்தை துணிஞ்சது யார் சொல்லுவாப்பாம்? அது மில்லிக்கன். சரியா, மில்லிக்கன். சரியா, மில்லிக்கன். சரியா, மில்லிக்கனா? கதோட்டு கதிர் துணிக்கையில இருக்கிற ஏற்றம், அதாவது இலத்திரண்ட மின்னேற்றம், இலத்திரண்ட ஏற்றம், 2 முறையே கதை தான். இலத்திரண்ட ஏற்றத்தை துணிஞ்சு வரார் மில்லிக்கன். நோட் பண்ணு, மில்லிக்கன். புதுல பாத்தீங்கன்னா மில்லிக்கன் வந்திருக்கா இல்லையே? மோஸ்ட்லிய பற்றி பார்த்துட்டோம், ரதர்ஃபோர்ட் பார்த்துட்டோம். சரி, தொம்சனை பற்றி பார்ப்போமா? தொம்சன் 3வது ஆன்சர்ல தொம்சன் இருக்கு. தொம்சனை பற்றி என்ன பண்ண தெரியும் உனக்கு? இவர் தான் இலத்திரனை கண்டுபிடித்தவர். சரியா, இலத்திரண்ட ஈயின் கீழ் எம் விகிதம் மாறிலி என்று சொன்னதும் இவர் தான். இலத்திரண்ட ஈயின் கீழ் எம் விகிதம் பெருமானம் கண்டுபிடிச்சதும் இவர் தான். எவ்வளவு பெருமானம்? 1.76 தர 10⁸ கூலோம் கிராம் -1. இந்த பெருமானத்தை அண்ணளவா. சரியா, இந்த பெருமானத்தை கண்டுபிடிச்சவர தொம்சன். அது மாறாத பெருமானம் என்று நிறுவினது. மாறிலி என்று சொன்னது யாருன்னு கேட்டாலும் அவர் தான். சரியா, அண்ணளவா இப்படி வரும். வேறு என்ன செஞ்சவர்? அணுவுக்காக ஒரு அமைப்பு முன் வச்சிருக்கிறார். அணு கட்டமைப்பு. கருவுக்கு சொல்லல, அணுவுக்கு சொன்னவர அணு கட்டமைப்பு அல்லது அணு மாதிரியோடு. இவற்ற அணு மாதிரியோடு நாங்கள் இனி பார்க்க போறோம். இவற்ற அணு மாதிரிக்கு பேர் பிளம்ஸ். சரியா, புட்டிங் மாதிரி. பிளம்ஸ் புட்டிங் மாடல். சரியா, பிளம்ஸ் புட்டிங் மாடல், பிளம் புட்டிங் மாதிரி. நோட் பண்ணிக்கொள். சரியா, தொம்சனை பற்றி இவ்வளவு அறிஞ்சிருக்கணுமா? அப்ப அதுல பாத்தீங்கன்னா முதலாவது
பார்த்திருக்கிறான் 28ல மோஸ்ட்லி, அது நான் முதல் காய்ச்சிட்டேன். மோஸ்ட்லி தான் அணுவண்ணை கண்டுபிடிச்சவர். எக்ஸ் கதிர் நிறமாலையை பயன்படுத்தி மூலகங்களின் அணுவண்ணை கண்டுபிடித்தவர் தான் மோஸ்ட்லி. ரதர்போர்ட் பார்த்துட்டோம், தொம்சன் பார்த்துட்டோம், மாஸ்டன் பார்த்தாங்களே. இந்த ரதர்போர்ட் இந்த அணு மாதிரி கருமாதிரி துணியில பரிசோதனை, அதுக்குள்ள மாஸ்டனுக்கும் தொடர்பு இருக்கு, கைகருக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப மாஸ்டனும் பார்த்தாச்சு. அப்ப உங்க கல்லில ஒரு ஆள் தான் பார்க்க வேண்டி கிடந்தது. ஏற்கனவே ஒரு கேள்வியில நாங்கள் எல்லா விஞ்ஞானியும் பெற்று தோத்தபடியா அதே கதை பிறகு அதே மாதிரி கேள்வி பார்த்தேன். வேற ஆண்டு ஒரு பக்கத்துல இருக்கு. அடுத்த வருஷம் பிறக்க உனக்கு என்ன புது விஞ்ஞானி தந்திருக்கிறான். ஏற்கனவே பழக்கப்பட்ட விஞ்ஞானிகள் எல்லாம் எனக்கு தந்திருக்கான். ஏற்கனவே பழக்கப்பட்ட விஞ்ஞானிகளோட பேர் தான் தந்திருக்கிறான். விளங்குதா உனக்கு? அப்ப முதல்ல புது கதை தொம்சனை பற்றி தேவையான எல்லாத்தையும் அளிக்கொள். தொம்சனை பற்றி தேவையான எல்லாத்தையும் அளிக்கொள். சரி, அடுத்தது அப்ப என்ன இப்ப பார்த்திருக்கிறோம் 28 கேள்வி. அதுல எல்லா விஞ்ஞானியும் பார்த்தாச்சு. ஆனா ஆன்சர் 5. உனக்கு மிலிக்கன் பெறணும், ஆனா அவன் மிலிக்கன் தெரியல. ஆகவே அதுக்கேற்ற ஆன்சர் 5. சரியா? 28 முடிஞ்சு. 29வது கேள்விய என்ன ஆன்சர் விடிய மட்டும் மெசேஜ்ல போடும். 29 அருள் தாஸ். சரி, கட்டிக்காரி விட எடுத்துட்ட. வாழ்த்துக்கள். இலத்திரனின் மின்னேற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான விகிதம் பரிசோதனை முறையாக செம்மையாக துணிந்தவர் ஆரப்பன். தியோனிஸ் சரி, ஜெயதீபன் சரி, திலோஜன் சரி, ரினா சரி. பரவாயில்ல, நெருப்பா வந்துட்டீங்களா? அடுத்த கேள்வி, இந்த மின்னேற்றம் கீழ திணிவு. மின்னேற்றம் என்றது யார் சொல்லுவாப்பம்? ஏற்றம் தான், ஏற்றம். கீழே திணிவண்டது நாங்கள் எம்மண்டு குறிக்கினால் இல்லை. ஈன் கீழ் எம் விகிதம் ஆற்ற இலத்திரன். இலத்திரன் அல்லது கெதோட்டு கதிர் ரெண்டும் ஒரே கதை. கெதோட்டு கதிரும் இலத்திரனும் உண்டு. இந்த கெதோட்டு கதிர்கள் ஈன் கீழ் எம் விகிதம் பெருமானத்தை கண்டுபிடிச்சவர் யார் சொல்லுவோம்? தொம்சன். ஆன்சர் தொம்சன். சரியா? தொம்சன் படித்துக் கொள்ளலாம். அநேகமான களில தொம்சன் பெறும், சில களில ஜே தொம்சன் பெறும். அது சிக்கல் இல்லை. உனக்கு வேண்டிய ஆங்கில பேர் வந்து நிலத்துக்கு தானே ஒரு கண்ட பேர் அப்படித்தான் போறது. உனக்கு கடைசியா முக்கியமாக குறிப்பிட்ட பேரை பார்த்தா காணும். அப்பாண்ட தாத்தாண்ட பேரெல்லாம் நீ படிக்க தேவையில்லையா? சரி, அப்ப தொம்சன். இந்த களியில தொம்சன், வேற களியில ஜே தொம்சன் வந்திருக்கு. சரி, அப்ப எத்தனை ஆன்சர் பார்த்தவன விவரத்தான் சொல்றான்டா. ஆன்சர் 3. அப்படியா? ஆன்சர் 4. ஜே தொம்சன் ஆன்சர் 4. அதுல நாங்கள் ஆறார பற்றி பார்க்கணும். குரூக்ஸ் வந்து கெதோட்டு கதிர் பரிசோதனைக்கு வந்துட்டார், எழுதிட்டேன். மிலிக்கன் 22 ஏற்றத்தை துணிஞ்சர் எழுதியாச்சு. 3வது கைகர் மாஸ்டர் இருக்கல்லோ, அதுதான் ரதர்போர்ட்டின் மாணவர்கள். இந்த ரதர்போர்ட்டின் அணு மாதிரி கரு மாதிரி முன்வைக்கப்பட்ட பரிசோதனையோட தொடர்புடையாக்கள் வேணுமென்றா எழுதி கொள்ளலாம். கைகரம் மாஸ்டரும் அல்பா சிதறல் பரிசோதனை. ரதர்போர்ட் இந்த அணு கட்டமைப்பு அல்லது கருவுக்கு ஒரு கட்டமைப்பை கொடுத்த பரிசோதனை இருக்குதானே, அது அல்பா சிதறல் பரிசோதனை அல்லது பொத்தகட்டு பரிசோதனை. பொன் இதழ் பரிசோதனை கேட்பான். அது பார்த்தவனா விளங்கும். இதோட தொடர்புடையாக்கெல்லாம் கைகரம் மாத்தரும். சரியா? ரதர்போர்ட்டின் அல்பா சிதறல் பரிசோதனை அல்லது பொத்தகட்டு பரிசோதனை அல்லது பொன் இதழ் பரிசோதனையோட தொடர்புடையாக்கள் தான் கைகரம் மாத்தனும். சரி, அடுத்தது 4வது தொம்சன். அவரை பற்றி ஏற்கனவே உங்க பக்கத்துல இருக்கிறார். சட்விக், அவரை பற்றி ஏற்கனவே பார்த்தாச்சு. நியூட்ரனை கண்டுபிடிச்சவர் தானே. அது ஆன்சர் என்னது? ஆன்சர் 4வது செய்தா. 30வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 30வது கேள்வி. 30வது கேள்விக்கு ஒன்றும் விடாம முழு விளக்கமும் பார்த்து கொண்டு போறோம். நாங்கள் நோட்ஸா படிக்கிறத விட கேள்வியோட படிக்கலாம் கூட. அதுதான் பிரயோசனப்படும். நோட்ஸ பந்தியா வீட்டை இருந்து பாடமாக்கி ஒரு பிரயோசனம் இல்லை. நான் கதை கேட்க உனக்கு விட வரும். எக்ஸாம் செய்ய மாட்டேன். எக்ஸாம் வந்து பேப்பர் இதை செஞ்சு பார்த்துட்டு இப்ப இந்த பேப்பரா செய்யணும். இது ஒரே மாதிரி இப்ப கேள்விகள் அடுத்தடுத்து வருது. ஒரே பட்டன்ல கேள்வி அடுத்தடுத்து வரைக்கும் உனக்கு ஈஸியா பிடிபடும். கவனித பிள்ளைகள் குறைவா இருக்கும். விளங்குது உனக்கு? இதை செஞ்சுட்டு இப்ப நீ நெருப்பண்டி யோசிக்க கூடாது. நோட்ஸை படிச்சுட்டு சாதிக்கலாது. பிறகு பேப்பர் வேலை தான் உன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். கேள்வி தான் செஞ்சு பார்க்கணும். கேள்வியோட விளக்கமளி பார்க்கணும். அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இப்படி கேள்வி செஞ்சா உனக்கு கொஞ்சம் மனசுல பதிர தன்மை கூட. சின்ன சின்ன மாற்றங்களோட கேள்வி அடுத்தடுத்து வரைக்க அந்த நுணுக்கங்கள் பிடிபடும். கவனின பிள்ளைகளை தவிர்த்து கொள்ளலாம். ஆனா இதுக்கு அடுத்த கட்டம் உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்ல ஒரு கேள்வி இலத்திரனுக்கு வந்து அடுத்த கேள்வி ஐதரசன் மாறக்க போயிடும். அடுத்தது அயனாக்க சக்திக்கு வந்துடும். அப்படி கேள்வியில செய்து பார்த்துட்டு போனாத்தான்
சரியா உனக்கு கட்டாயம் சக்சஸா முடியும். உலக உனக்கு உனக்கு இன்னொரு வேலை திட்டம் இருக்கு. இந்த டியூட் செஞ்சு பார்த்து உன்னை தயார்படுத்தினதுக்கு பிறகு பேப்பரா செஞ்சாத்தான் முழுமையானவா. சரி உங்களுக்கே தொடங்கிட்டு இருந்தானே இந்த கிளாஸ், அங்க கொண்டு போலாம நினைக்கிறேன்னு பார்ப்போம். சரி இப்ப எத்தனை களி கட்டினான்? 30 களி. இலத்திரனின் ஈயின் கீழ் எம்பிகிதம் பெருமானத்தை பரிசோதனை மூலம் துணிஞ்சவர் யாரா? இலத்திரண்ட மின்னேற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான வீதம் அல்லது ஏற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான வீதம் அல்லது ஈன்களின் வீதம் இதை துணிஞ்சவர் யாரப்பன்? தொம்பன். அப்ப 30 களிக்கு தொம்பன் இருக்கிறாரா? இல்ல. ஆகவே ஆன்சர் 5. ஆனா அதுல சொல்லப்பட்ட ஆக்களை பற்றி ஒரு பாப்போமா? மிலிக்கன் பார்த்தாச்சு, குரூக்ஸ் பார்த்தாச்சு, ரதபோட் பார்த்தாச்சு, மாஸ்டன் பார்த்தாச்சு. பாத்தியோ 4 கேள்வி பார்த்தது ஒண்ணு வந்ததெல்லாம் ஏற்கனவே பார்த்த விஷயமா தான் கிடக்கு. சரி 31க்கு வா. 31 எல்லாமே ஃபைனல் பேப்பர் கேள்வியப்பன். ஒரு கேள்வி எத்தனை நேரம் வந்திருக்குன்னு பார். இதுல இருந்து ஃபைனல் பேப்பர் எப்படி வருதுன்னு பாரு. ஒரு கொஞ்ச விஷயத்தை வச்சுதான் கேள்வி வரும். சரியா கெமிஸ்ட்ரியில எக்கச்சக்கமா இருக்கடா. ஆனா எக்ஸாமுக்கு வாரது ஒரு குறிப்பிட்ட விஷயம்தான். சரியா அப்ப அதை படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்காம இங்கே மிரண்டு கொண்டு தெரிஞ்சுட்டு பாடம் கஷ்டம் பண்ணி வெக்கம் கட்ட மாதிரி காட்சி கொண்டு தெரியுவா நீ. ஒரு நாளும் நீ மினக்கட்டதில்லை. அதுக்குரிய வேலையை செஞ்சுட்டு நான் சொல்லணும். நீ வேலையை செய்யாம சுதைப்பி போட்டு என்னன்றா பாடம் கஷ்டம் கலைக்கிறது. சரி இப்ப கழிக்குவோம். 31 பார். ஜதுர்சனன் என்ன நினைக்கிறீர்கள்? கதோட்டு கதிர்களின் ஈயின் கீழ் எம் விகிதம் ஒரு மாறிலி என்பது ஈன்கள் என்பது மாறாது. அதை சொன்னதார் தொம்சன். மாறிலி என்றது நிறுவினது அல்லது கண்டுபிடிச்சது. பெருமானத்தை சொன்னது பெருமானத்தை கண்டுபிடிச்சது மாறா பெருமானம் என்ற கதை. ஒரு பெருமானம் தானே சொன்னவர். ஒரு பெருமானம் என்றால் மாறும். ஒன்றுக்கும் மேற்பட்ட பெருமானம் தந்தவர் மாறும் என்றதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இது மாறா பெருமானம் தானே. சந்தோஷ் என்ன ஆன்சர்? தொம்சன். ஆனா 31 களில தொம்சனை காணல. மனசு தரவராத. அதுக்கேற்ற ஆன்சர் 5. இதுல மிலிக்கன் பார்த்தாச்சு. பரடே முதலே பார்த்துட்டு இருந்தானே. மின் பகுப்பு விதிகள் ரத போட்டோ பற்றி எக்கச்சக்கமா சொல்லி போட்டு சர்டிக்கும் சொல்லியாச்சு. அப்ப 31க்கு ஆன்சர் 5. டி விளங்க உனக்கு. இந்த இடத்தை வேணுமென்ற அழிவை கதோட்டு கதிர்களின் நீயின் கீழ் எம்பிகிதம் மாறாது. நேர்கதிர்களின் நீயின் கீழ் எம்பிகிதம் மாறும். வாயுவை பொறுத்து மாறும். அதை ஞாபகப்படுத்த 2க்கும் வித்தியாசம் இருக்கு பார். கதோட்டு கதிர்களின் ஈயின் கீழ் எம்பிகிதம் மாறாது. நேர்கதிர்களின் ஈயின் கீழ் எம்பிகிதம் மாறும். அதுவும் வாயுவை பொறுத்து மாறும். ஞாபகப்படுத்திக்கொள். சரி 31 முடிஞ்சு. அப்படியா? சரி 43 களியப்பார். இடையில இருக்கிற கேள்வியெல்லாம் செய்வேன். அப்ப 43 களியப்பார். 43 43க்கு என்னப்ப ஆன்சர் சொல்லு. தியோனிஸ் கடிகான். நியூத்திரனை கண்டுபிடித்தவரார் ஜேம்ஸ் சட்விக். நாங்கள் சுருக்கமா சட்விக் என்று பார்த்தனா இருக்கிறதுக்கு எது பொருந்தோன்று விளங்குவாங்க. 43க்கு 3வது. அதுல முதலாவது நீல்போர். நீல்போரை பற்றி ஒரு பார்ப்போமா? நீல்போரை பற்றி பின்னுக்கும் பார்ப்போம். இப்ப ஒரு அழிவிடுவோம். நீல்போர் என்றது எங்க வருவாரண்டா, இதுவும் அணு மாதிரி கரு மாதிரி. நீல்போர்ன்ற கருத்து கரு மாதிரிக்கும் பெருமை. அப்ப நீல்போர் அணு மாதிரி உரு அல்லது கரு மாதிரி உரு. சரியா? இவற்ற கருத்து அணு மாதிரிக்கே பெறும், கரு மாதிரிக்கே பெறும். என்ன தலைப்புல பெறும்டா சக்தி மட்ட கொள்கை. சக்தி மட்ட கொள்கை. நீல்போரின் சக்தி மட்ட கொள்கைகள் இருக்கு. அதிலிருந்து அணு மாதிரியும் எடுக்கலாம். அணு மாதிரியும் முன்வைக்கப்பட்டது, கரு மாதிரியும் முன்வைக்கப்பட்டது. இளைக்கொள் சக்தி மட்ட கொள்கை. நீல்போர் என்ன செஞ்சவர்? சக்தி மட்ட கொள்கையை முன்வைச்சவர். அதிலிருந்து அணுவுக்கான அமைப்பும் கருவுக்கான அமைப்பும் முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்ப ரதபோர்ட்டும் கருவை பற்றி காய்ச்சிக்கிறார், நீல்போரும் கருவை பற்றி காய்க்கிறார். தொம்சன் கருவை பற்றி கதை கேளு. அப்பன சரியா? தொம்சன் கருவை பற்றி கதை கேள. கரு மாதிரி ஒரு முன்வைக்கிறதுக்கு ரதபோர்ட் பெறுவார், நீல்போர் பெறுவார். தேவை என்றா ரதபோர்ட் மாணவர்களான கைகர் மாஸ்டனையும் கரு மாதிரிக்கு எடுக்கலாம். அணு மாதிரிக்கு கனபேர் பெறுவினோம். சரி அப்ப அதுல பாத்தீங்கன்னா 43 நீல்போர் கதைச்சாச்சு, ரதபோர்ட் முதலே காய்ச்சாச்சு, சட்விக் முதலே காய்ச்சாச்சு.
ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருக்குல்ல, ஐன்ஸ்டீன் வந்து பிசிக்ஸுக்கு வரும், கெமிஸ்ட்ரிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையா, அது பிசிக்ஸ்ல படிச்சுக்கொள். அஞ்சாவது இஜூஜின் கோல்ஸ்டைன் இருக்குல்ல, கோல்ஸ்டைன், சரியா, கோல்ஸ்டீன் அல்லது கோல்ஸ்டைன் என்று கருப்பாங்க. அது வந்து நேர்கதிர் பரிசோதனை நிலைக்குள்ள நேர்கதிர் பரிசோதனைக்குரியால் நேர்கதிர் பரிசோதனை அல்லது கால்வாய் கதிர் பரிசோதனை செஞ்சதுதான் இந்த கோல்ஸ்டைன். ஆன்சர் என்னது? ஆன்சர் சோம். இதுக்கு நியூட்ரனை கண்டுபிடிச்சது 3வது ஆன்சர். சரியா, மேலதிகமா இந்த விஞ்ஞானிகளை பற்றி காய்ச்சிருக்கிறது. அப்ப நீ ஒருக்கா 39வது 39 விடைய போடப்பன் 39க்கு மெசேஜ்ல போடப்பனா, மெசேஜ்ல ஆ 39 பின்வரும் எவ்விஞ்ஞானி மூலகங்களின் அணுவெண்ணை கண்டுபிடித்தார்? அணுவெண்ணை துணிவதோடு மிகவும் தொடர்புடையவர். மூலகங்கள் அணுவெண்ணை துணிஞ்சவராக மோஸ்ட்லி எப்படி துணிஞ்சவர்? எக்ஸ் கதிர் நிறமாலையை பயன்படுத்தி துணிஞ்சவர் சொன்னார். சரியா, அப்ப 39 அணுவெண்ணை கண்டுபிடிச்சது 2வது மோஸ்ட்லி. அதுல நான் ஏற்கனவே மோஸ்ட்லியை பற்றி எழுதிட்டேன். சரியா, அடுத்தது மிலிக்கனை பற்றி எழுதிட்டேன், தொம்சனை பற்றி எழுதிட்டேன். நீல் போரைத்தான் போர் என்று தந்திருக்கான். அதுலயா டேய், நீல் போர் என்று இருக்கல, நீல் போரைத்தான் போர் என்று தந்திருக்கான். அப்படி செல்லமாத்தான் காய்ச்சிக்கலாம் விளங்கு. சரியா, ஜேம்ஸ் சட்விக் என்றதை நாங்கள் செல்லமா சட்விக் என்று காய்க்கலாம். நீல் போர் என்றதை செல்லமா என்ன காய்ச்சிக்கலாம்? போர் என்று காய்ச்சிக்கலாம். போர், அப்ப போர் என்றது நீல் போர் தான். அப்ப அவரை பற்றி காய்ச்சாச்சு. தேவை என்றாலே நீல் போர். சரி, தொம்சன் சரி, மிலிக்கன் சரி, மோஸ்ட்லி சரி. லூயிஸை பற்றி பார்ப்போம். லூயிஸ் வந்து ஜெனரல் கெமிஸ்ட்ரிக்கு தட்டுப்படுவார், யூனிட் 2ல தட்டுப்படுவார். சரியா, இவருக்கு அமில மூல கொள்கையை முன்வைச்சதா? அமில மூல கொள்கை லூயிஸ் என்ற விஞ்ஞானி என்ன செஞ்சவர்? அமில மூல கொள்கையை 3 விஞ்ஞானி முன்வைச்சவர். 3 விஞ்ஞானி. ஒரு ஆள் சொல்லியிருக்கார் 8+ கொடுத்த அமிலம், 8+ வாங்கினா மூலம். இன்னொரு ஆள் சொல்லியிருக்கார் 8+ கொடுத்த அமிலம், OH- கொடுத்தா மூலம். இன்னும் ஒரு ஆள் சொல்லியிருக்கிறார் தனிச்சோடி இலத்திரனை வழங்குறவர் மூலம், இலத்திரனை வாங்குறவர் அமிலம். அந்த கதை தான் லூயிஸ் கதை. அமில மூல கொள்கை ஜெனரல் கெமிஸ்ட்ரியில வரும், யூனிட் 2ல வரும். சரியா, அமில மூல கொள்கையை முன்வைத்தவர். இப்ப டைம் தாராளமா இருக்கிறபடியா வேணுமெண்டா படி சொல்லு விளங்கான. தனிச்சோடி யூனிட் 2 இப்ப நேரடி கிளாஸ்ல தொடங்கிட்டு தானே, அதனால சின்ன அழிவுடன் தனிச்சோடி இலத்திரன் வழங்குபவை மூலம். லூயிஸ் இந்த அமில மூல கொள்கை இதுதான். சின்ன அழிவை வேணுமெண்டா. இனி யூனிட் 2 தொடங்கிட்டு இருந்தாங்கடா. இது யூனிட் 1 ரிவிஷன் மேத் தானே, போதும் 2ஆம் தரம் படிக்கிறோம். சரியா, அண்டண்டு படிக்க தவறைக்கிற பனி கூட்டங்களுக்கு என்ன சொல்லலாம், திருப்பி படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இது. இந்த முறையும் பயன்படுத்துறேன்னா இப்ப எந்த எங்கேயே பிரண்டடா காண்டியானா. சரியா, வாய்ப்புகள் திருப்பி வராதப்பன். சரி, இதான் கடைசி சந்தர்ப்பம். கவனமா படிக்கிற அளவுல ஆரம்பத்துல சுதப்பி போட்டு பேருந்து திருப்பி சாதிக்கலாம்னு நினைக்காத. சரியா, இது 2ஆம் தரம் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். மேக்சிமம் பயன்படுத்த பார்த்துக்கொள். இப்ப கிடைக்கும் லூயிஸ் அமில மூல கொள்கையை முன்வச்சவர். இது இப்ப யூனிட் 2ல வரப்போகுது, அதனால சொல்றது தனிச்சோடி இலத்திரனை வழங்குபவை லூஜி மூலம். தனிச்சோடி இலத்திரனை வழங்குபவை கொடுத்தா லூஜி மூலமா, தனிச்சோடி இலத்திரனை வழங்குபவை லூஜி மூலம், தனிச்சோடி இலத்திரனை வாங்குபவை வாங்குபவை தனிச்சோடி இலத்திரனை வாங்குபவை லூஜி அமிலம். தனிச்சோடி இலத்திரனை வழங்குபவை லூஜி மூலம், தனிச்சோடி இலத்திரனை வாங்குபவை லூஜி அமிலம். இதான் அவர்த்த கருத்து. இது தேவை. பரடே மின்பகுப்பு விதி படிக்கிறதுக்கு 2 வருஷம் இருக்கு. அதனால நான் அது பரடே மின்பகுப்பு விதியை முன்வச்சவர்னு சொன்னேன். இது இப்ப 2 மாதத்துல வந்துடும். 2 மாதத்துல 1 மாதத்துல வந்துடும். யூனிட் 2 இப்ப தொடங்கினேடா. எல்லா நாளும் கிளாஸ் கண்டு வந்துடும். சரி, சனி ஞாயிறு கிளாஸ்ல நேரடி கிளாஸ், அதனால 1 மாதத்துக்குள்ள வந்துடும். பண்ணிதா சரியா, அதனால இப்ப எழுவை. சரி, திருப்பி இங்க வந்து எழுதுறதுக்கு சந்தர்ப்பம் பெறாதல்லோ. ரைட், அப்ப அந்த கேள்வியில சொல்லப்பட்ட 5 பேரையும் பார்த்துட்டோமா? 43 ஐன்ஸ்டீன் பிசிக்ஸுக்குரியால் கோல்ஸ்டைன் அடுத்தது இது 39ல 39 லூஜியும் முடிச்சு. 40வது கேள்வியை பாருங்க. 40வது கேள்வி
என்ன ஆன்சர்? விடிய மெசேஜ் பண்ணு, விடிய மெசேஜ் பண்ணு, விடிய மெசேஜ் பண்ணு. அருள் தாஸ் சரி 40, திசானி சரி 40, திலோஜன் சு கடிகான் சரி, ரினா சரி. வாழ்த்துக்கள். நான் கதை கேட்க மெல்ல மெல்ல சொல்லிக்கொண்டு வந்துட்டேன். விஞ்ஞானிகள் வரலாறு மாதிரி சரியா? அப்ப இப்படித்தான் கதை கேட்க பாடம் பாடுற அளவுக்கு தான் தட்டி தட்டி கொண்டு வாரு. நீ எங்கே ஆவண்டு கொண்டு இருந்தா என்ன? நான் டேய், மூலகங்கள் அணுவண்ணை கண்டுபிடித்தவர் யார்? மோஸ்ட்லி இந்த மோஸ்ட்லி அணுவண்ணை இதான் மூலம் கண்டுபிடிச்சவர் சொல்லுவோம். எக்ஸ் கதிர் நிறமாலை சொன்னான். ஆகவே 3 முதல் எழுதிக்கு எழுதினாங்கல்ல, எக்ஸ் கதிர் நிறமாலை விளங்குதா உனக்கு? ஆனா எக்ஸ் கதிரை கண்டுபிடிச்சது உருவஞ்சன. அது அடுத்த கேள்வி முடிய போடு. எக்ஸ் கதிரை கண்டுபிடிச்சது உருவஞ்சன். எக்ஸ் கதிரை கண்டுபிடிச்சது உருவஞ்சன். இவர் பயன்படுத்தி இருக்கிறாருன்னா சொன்னானே தவிர கண்டுபிடிச்சது உருவஞ்சன். சரியா? கண்டுபிடிச்சது உருவஞ்சன். அப்ப எத்தனை ஆன்சர்? 41. 41க்கு 3. அதுல தொம்சன் பார்த்துட்டோம். பெக்கரல் 2ஆவதா இருக்கிறார். பெக்கரல் கதிர் தொழிற்பாடோட தொடர்புடைய அலைக்கோள் கதிர் தொழிற்பாடா? பெக்கரல் பெக்கரல் இருக்கலாம். பெக்கரல் பெக்கரல். அடுத்தது மேரி கியூரி. மேரி கியூரி சரியா? மேரி கியூரி. இந்த 2 பேரும் கதிர் தொழிற்பாடு. கதிர் தொழிற்பாடு கதிர் தொழிற்பாடு இப்போ உனக்கு பாடத்திட்டத்துல இல்ல, அதால அதை விடுவோம். நோட் பண்ணிக்கொள். கதிர் தொழிற்பாட்டை பற்றி நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, கதிர் தொழிற்பாடு சின்ன விஷயம்தான். உறுதியற்ற கரு தானா சிதைவடையும். இந்த ரேடியம் இருக்குல்ல, ரேடியம், பிரான்சியம், ரேடியம் போன்ற மூலகங்கள் கதிர் தொழிற்பாடு என்றது இவை இந்த கருக்கள் தானா சிதைவடையும். எப்படி சிதைவடையும்? செல் அல்பா பீட்டா கேமா கதிர்களை வெளிவிட்டு கொண்டு. சரியா? கேமா திரும்பாது. சரியா? அல்பா பீட்டா கேமா கதிர்களை வெளிவிட்டு இவை இந்த கருக்கள் சிதைவடையும். ரேடியம். சரியா? ரேடியம். இது கேமா, இது பீட்டா, இது அல்பா. இதான் கதிர் தொழிற்பாடு. சரியா? அணுவன் 80க்கு மேற்பட்ட மூலகங்கள்ல பெரும்பாலும் இந்த பிரச்சனை இருக்கு. சரியா? அவை இந்த கருக்கள் அல்பா பீட்டா கேமா கதிர்களை தாமே வெளிவிட்டு சரியா? தாமே வெளிவிட்டு அவை இந்த கருக்கள் சிதைவடையும். சிதைவடைஞ்சு இன்னொரு மூலகமா மாறிக்கொண்டிருக்கும். அதுதான் கதிர் தொழிற்பாடு. அது உனக்கு பெருசா தேவையில்லை. நீ வேணுமெண்டா கதிர் தொழிற்பாடு படத்தை கருவை. கதிர் தொழிற்பாடு நான் கதைப்பேன், அடுத்த கிளாஸ் கதைப்பேன். இப்ப மேலோட்டம் அழிவைய. இப்ப பெக்கரல், அடுத்தது மேரி கூறி கதிர் தொழிற்பாடு தொடர்புடையாக்கள் வேணுமெண்டா இந்த சம்பவத்தை இப்ப ஞாபகப்படுத்த அடுத்த கிளாஸ் விரிவா கதைக்கிறேன். இது ஈய குட்டிக்க வச்சுதான் நான் இதெல்லாம் அவதானிக்கிறது. சும்மா அவதானிக்கிறதுல ரைட், அதெல்லாம் பார்ப்போம் பிறகு அடுத்த கிளாஸ் பார்ப்போம். சரி, அப்ப அதுல 40வது கேள்வியில, சரி 41 41வது கேள்வியில தொம்சனை பார்த்துட்டோம், பெக்கரல் பார்த்துட்டோம், உரோஞ்சன் பார்த்துட்டோம், மேரி கூரியும் பார்த்தாச்சு. அப்ப மோஸ்ட்லியும் பார்த்தாச்சு. சரியா? மோஸ்ட்லியும் பார்த்தாச்சா? மோஸ்ட்லியும் பார்த்தாச்சு. சரியா? மோஸ்ட்லியும் பார்த்தாச்சு. நோட் பண்ணு. சரியா? அப்படியே கடைசி பக்கம், கடைசி 424 அகலிய 424. இது 2025ஆம் ஆண்டு வந்திருக்கு. பயங்கர கஷ்டமான ஒரு கேள்வி. அந்த வருஷம் கனவெருக்கு பிள்ளை. போன வருஷம் தான் தைரியமே. டேய், 424வது கேள்வி நிறைய பேருக்கு பிள்ளையப்ப. சரியா? 424 கேள்வி உனக்கு சரி வரும் நினைக்கிறேன். பாப்போம், உனக்கு அநேகமா சரி வரும். முடிய போடுவோம். அந்த வருஷம் கனவருக்கு பிள்ளையா? போன வருஷம் நான் விசாரிச்ச வரைக்கும் 2025ஆம் ஆண்டு எக்ஸாம் எடுத்தாங்க. போன வருஷம் எடுத்தாங்க. நிறைய பேருக்கு இந்த கேள்வி பிழைச்சுக்கிறாங்க. முடிய போடுவோம். உனக்கு சரி வரும். செக் பண்ணி பார்ப்போம். முடிய போடு, செக் பண்ணி பார்ப்போம். ஹென்றி பெக்கரல் பின்வரும் எந்த கண்டுபிடிப்புக்கு மிகவும் பிரசித்தி பெற்றவர்? ஒரே போடண்டா, செக் பண்ணி பார்ப்போம். சரி வருதா இல்லையாண்டு. ரினா சரி. வேற யாராவது? ரினா சரி. திலோயன் சரி.
உனக்கு சரி வரும் எனக்கு முதலே தெரியும். ஆனா போன வருஷம் கணவருக்கு பிழைச்சு போச்சு. அப்ப நான் ரைட். என்ன ஆன்சர்? விடைய போடு. இங்கடா கஷ்டம்னு சொன்னோன்னு பயந்துட்டீங்களா? 424 கேள்வியை தடவை கொண்டிருக்கிறியோ? டேய், கடைசி பக்கம், கடைசிக்கு முதல் பக்கம். 2025 விடைய போடு. கேசிகா இல்லையா? கேசிகா இங்க அம்மா விடைய போடு. கேசிகா சரி. வேற யாராவது? திபிகா சரி. ஏந்தி விழா டிரைவர் சரி. வேற யாராவது? ரைட். இங்க பார். டி தியோனி சரி. கேள்வி நிறைய கொண்டிக்கிறா போடாக்கு. ரைட். திசானி சரி. பரவாயில்ல பாத்தியா? விட போட்டு அவளா இருக்கும் சரி. நீ புள்ளையா போட்டு நான் சரி என்று பொய் சொல்லலடா. இதுல விட போட்டு எல்லாருக்கும் சரி. விளக்கம் என்ன கதை சொல்லலாம்? இந்த கேள்வியில இப்ப நான் கதைச்சதாண்டா அந்த 25ஆம் ஆண்டு வந்திருக்கு. பெக்கரல், கென்றி பெக்கரல். நாங்க பெக்கரல் என்றே பொதுவா காட்சி கொண்டு போலாம். இவர் என்னத்தை கண்டுபிடிச்சு வரான்? கதிர் தொழிற்பாட்டோடு தொடர்புடையால் தானே. ஆன்சர் என்ன சொல்லுவோம்? 2வது. இந்த முதலாவது கூட்டப்பாரு அதெல்லாம் முதலே கதைச்சிட்டேன் பாரு. திசானி சரி. சடப்பொருட்களின் துணிக்கை அலை இடுமை இயல்பு. இடுமை இயல்பு சொன்னவர் யார் சொல்லுவோம்? டி புரோக்லி. புது நேற்றுக்கு காய்ச்சினா நிறைய தடவை எழுது. முதலாக்கு நீரழிக்கோள் டி புரோக்லி. கதிர் தொழிற்பாடு தான் இவருக்குரியது. எக்ஸ் கதிரை கண்டுபிடிச்சதார்? உரோஞ்சன். முதலுக்கு எழுதிதான் இல்லை. அப்ப 3வது எக்ஸ் கதிர் விளைக்கோள் உரோஞ்சன். எக்ஸ் கதிருக்குரிய கதை உரோஞ்சன். கருவின் கட்டமைப்புண்டா இன்றைக்கு நாங்க பார்த்ததுக்கு ரத போட் கலைக்கலாம், நீல் போர் கலைக்கலாம். ரத போட்டின் மாணவர்களான கைகர் மாஸ்டரும் கலைக்கலாம். நீ இப்ப ரத போட்டேன் நீல் போரையும் எழுது. கருவின் கட்டமைப்பு ரத போட் நீல் போர் வேணுமெண்டா கைகர் மாஸ்டர் 4 பேரையும் எழுது. ரத போட், நீல் போர், அடுத்தது கைகர், அடுத்தது மாஸ்டர். சரி. நியூத்திரனை கண்டுபிடிச்சவரா? சட்விக். அப்ப ஆன்சர் உனக்கு 2 விளங்குதா உனக்கு? கதிர் தொழிற்பாடு. அப்ப 2025 ஏன் கனவேர் பிளவுட்டவை சொல்லுவோம்? உனக்கு இது இந்த கேள்வி சுவமண்டு விளங்குவே இல்லாம நீயே விட எடுத்துட்ட. அப்ப உனக்கு இந்த கேள்வி எவ்வளவு சுவமண்டு விளங்கி இருக்கு. ஆனா இந்த கேள்வி 2025 கனவேருக்கு பிள்ளை ஏன் சொல்லுவோம்? ஏனென்றா அந்த வருஷம் என்னட்ட கனவேர் படிக்கிறேடா, அதால கனவேருக்கு பிழைச்சு போச்சு. சரியா? இத நீ என்ன சொல்லுவாப்பம்? இந்த பிள்ளைய நீ விட்டுற கூடாதா? ரைட். இன்றைக்கு விழாத்தோட நிப்பாட்டுவோமா? அடுத்த கிளாஸ் போர்ட் எல்லாம் மாத்தி போடுறா. ஸ்மார்ட் போர்ட்ல இல்ல படிப்பிக்கிறது. கிளாஸ் இதை விட நல்லா இருக்கும்னு சொன்னா வார சனிக்கிழமையா? சரியா? வார சனிக்கிழமை. உனக்கு இப்போதைக்கு சனிஞாறு கிளாஸ் போட்டுருக்கு. நீ இன்னும் ஒரு 2 கிளாஸ் அப்படி போடுவேன். ஆனா 2 மாசத்துக்கு போறேன். இந்த ஃபைனல் எக்ஸாம் அனுப்பி போட்டு தான் போடுவேன். சரி. கிளாஸ் நல்லமா கூடாதா அல்லது எதையும் திருத்தம் இதை விட கிளாஸ பெஸ்டா கொண்டு போகணும்டா என்ன செய்யணும் ஐடியா மெசேஜ் பண்ணி போட்டுப்போம். ஆளுக்கு ஒரு ஐடியா போடணும். இப்ப மெசேஜ் போடாத ஐடியா சொல்லாத அவ்வளவு வரையும் கலைக்க போறோம். கிளாஸை இதை விட பெஸ்டா கொண்டு போறதுக்கு ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லி போட்டு போகணும். 2 நிமிஷம் தான் யோசிச்சு சொல்லி போட்டு போறேன். நீ நல்லா வரவன் நடுவே நான் கத்தி கொண்டிருக்கிறேன். நான் நல்லா வரவன்னு யோசிக்கிறேன். சும்மா வந்து கடமைக்கு குத்தி எடுத்துட்டு போறது இப்படியான ஆக்களை நீ நான் வச்சுக்கலாம் கலைக்க போறேன். பாபம் என்னடா என்ன செய்தா? நல்லம் ஒரு மெசேஜ தட்டி விடேன். அதே யோசிச்சு கொண்டிருக்கிற. சரி. இந்தியா கிளாஸ் என்ன மாதிரி? ஓகேயா? ஏசிகா எல்லாம் நல்லம் கடிகாரி. கிளாஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போற ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்லுவோம். சயின்ஸ் படிக்கிறா கொஞ்சம் சிந்திச்சு சொல்லுவான். நம்பர் சரஞ்சா எல்லாம் தெளிவா இருக்கு. ஜதுர்சனன் ஓகே. தீபிகா ஓகே. ரீனா நல்லம். என்னடா நல்ல நல்ல மண்டக்கரியா? இதை விட நல்லமா கொண்டு போறதுக்கு என்ன செய்யணும்? அதெல்லாம் கேட்கறது. ஐடியா சொல்லுவோம். ஜூம் கிளாஸ் இதை விட அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு என்ன செய்யணும்? மெல்லமா கலையும். மெல்லமா காய்ச்சா பனி நித்திரியா போயிடுவா. பனி இப்படி காய்ச்சாதான் முடிப்பா இருப்ப. இல்லாட்டி கூட தாலாட்டு பாடுற மாதிரி தான் இருக்கும். 10 நிமிஷத்துல படுத்துடுவா நீ. ஏண்டா சவுண்ட் கூடவா இருக்கா? டேய் கதைக்கிறதவன் கூடவா இருக்கு? கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இல்ல. ஜவசரன் ஓகேன்றான். சரி.
எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கணும். யாரும் ஒண்ணு மெல்லமா பாய்க்க சொல்லுது. ரைட். இல்ல திசானிக்கு ஓகே இருக்கு. ரைட், சரி அப்பன் சரி. எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு. அடுத்த கிளாஸ் சந்திப்போம். இன்னைக்கு போர்ட் அடுத்த கிளாஸ் மாத்திர வேண்டாம். அதால வேலை வரும். சனிக்கிழமை வார சனிக்கிழமை 8:25 மட்டும் 9:25 மட்டும் எடுப்பேனா? சரி அப்போ படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு டே 2ஆம் தேரம் கத்தி கொண்டு நிக்கிற நேர வாராக்கள் மரியாதைத்தாம காணா படிச்சு முடிச்சிரு.